அறிவோம். அனைவருக்கும் நமஸ்காரம். இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்ற வகுப்பு சாந்தோக்கிய உபநிஷதம். இப்ப இந்த சாந்தோக்கிய உபநிஷத்துல தகர வித்யா அப்படிங்கிற ஒரு முக்கிய பாடத்தை பார்த்துட்டு இருக்கோம். அந்த தகர வித்யாவுல கூட கடந்த வகுப்புல சத்ராயணம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை அப்படின்னு கேள்விப்பட்டோம். சத்ராயணம் அப்படின்னா என்னன்னு விளக்கம் கொடுத்தேன். சத்துன்னா உண்மை, இருப்பு, பரம்பொருள் அப்படின்னு அதுக்கு பொருள். ஆயனம் அப்படின்னா முயற்சி அப்படின்னு சொன்னோம். ஆயத்தனம், அதற்கான ஒரு ஆயத்தம் செய்தங்க, ஒரு முயற்சி செய்தங்க அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அதுதான் சத்ராயணம் அப்படிங்கிற வார்த்தை இங்க சொல்லப்படுது. அப்ப அதற்கான முயற்சி, ஆயத்தனம் என்ன செய்றோம்? பூஜைகள் செய்றோம், ஜபதபங்கள் செய்றோம், யாக யக்னங்கள் செய்றோம். அப்ப இது மாதிரி நாம பயின்ற பயிற்சிகள் எல்லாமே அந்த சத்தை, அந்த இருப்பை உணர்வதற்கான ஒரு உயர் பரிமாண பாதைகள். அதுதான் சத்ராயணம் என்று சாஸ்திரம் சொல்ல வருது. அப்ப உபனிஷத் சிந்தனையில இத பார்த்தா எப்படி சொல்லுது அப்படின்னா, இப்ப யார் யாரெல்லாம் சத்தியத்துடன் வாழ்கிறார்களோ, யார் யாரெல்லாம் தர்மத்தை காப்பவர்களாக இருக்கின்றார்களோ, யார் யாரெல்லாம் தியானம், தவம் செய்கிறார்களோ, யார் யாரெல்லாம் உபாசனை, பரமாத்ம நினைவு கொண்டவர்களோ, அவர்களுடைய அனைத்து முயற்சிகளும் ஒரே இடத்திற்கு செல்லுகின்றன. அந்த இடம்தான் சத் அப்படின்னு இங்க சாஸ்திரம் மிக தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுக்குது. அப்ப சத் அப்படிங்கிற ஒரு இருப்பு நமக்கு அனுபவம் ஆகணும் அப்படின்னா, அப்ப அதற்கான ஒரு முயற்சிகள் தான் இதெல்லாமே. அதை அடைவதற்கான ஒரு பயண பாதைகள் தான், ஆயத்தம் தான், ஆயனம் தான் இந்த முறைகள் என்று சொல்லுவதை தான் சத்ராயணம் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஆயனம் அப்படின்னா வழி, பாதை அப்படின்லாம் நம்ம கடந்த வகுப்புல தெளிவுபடுத்திக்கிட்டோம். அப்ப நம்ம சத்தியத்தை நோக்கிய பயணம். அதுதான் நம்முடைய இலக்கு. ஏன்னா நம்முடைய இலக்கு என்ன? இந்த பிறவி பயனடைவது நம்முடைய இலக்கு. அந்த இலக்க நம்முடைய சனாதன தர்மம் எப்படி சொல்லிக் குடுக்குது அப்படின்னா, புருஷார்த்தம் அப்படின்னு சொல்லிக் குடுக்குதுன்னு நம்ம கடந்த பாடங்கள்ல பார்த்தோம் இல்லையா? புருஷார்த்தம்னா என்னன்னு நெறைய பேருக்கு தெரியும். அறம், பொருள், இன்பம், வீடு. தமிழ்ல. சமஸ்கிருதத்துல தர்மார்த்த, காம, மோட்சம். தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம் அப்படிங்கிற 4 நிலைகள்ல 4வதா ஒரு நிலை இருக்கு பார்த்தீங்களா? மோட்சம். அது விடுதலை, வீடு பேறு அப்படின்னு நம்முடைய சாஸ்திரங்கள் எல்லாம் சொல்லிக் குடுக்கும். அதுக்கு பெயர் தான் புருஷார்த்தம் அப்படின்னு பெயர். இந்த மனித பிறவி கிடைச்சதற்கு பலன் என்ன அப்படின்னா, அந்த இறைவனை நம்முள் உணர்வது தான். அதுதான் நம்முடைய இலக்கு. அதற்கான பயண பாதைகள் தான் இத்தகைய பயிற்சிகள், முயற்சிகள் அப்படின்னு நம்ம இங்க பார்க்கிறோம். அப்ப இங்க அந்த சத்தோட நம்ம போய் இணைவதற்கு தான் சத் சமரசம், பிரம்ம சாயுஜ்யம், இறை அனுபூதி, ஆத்ம அனுபூதி, ஆத்மா அனுபவம் அப்படின்னு பல பெயர்கள்ல சாஸ்திரங்கள் அழைக்கிறது என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப அப்படிப்பட்ட ஒரு உயர் பரிமாண அனுபவம் எப்படி நிகழும்? அது எப்படி சாத்தியம்? அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, அது நாம் மனதை உயர் பரிமாண நிலைக்கு உயர்த்துவதில் தான் சாத்தியம். ஏன்னா நம்ம மனசு அஞ்ஞானத்தினால மற்றவர்களால் ஏற்றி வைக்கப்பட்ட விஷய சுகங்களினால தன்னை இன்னார் இப்படிப்பட்டவன், அப்படிப்பட்டவன் அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணி வச்சுட்டு இருக்கு. அந்த பதிவுகள் எல்லாம் எந்த அளவுக்கு உண்மை? அத நம்மகிட்ட கொடுக்கப்பட்ட பகுத்தறிவை கொண்டு விசாரித்து பார்த்து விவேகத்தினால விழித்துக் கொள்ளுகின்ற பொழுது, அதனுடைய உண்மைத்தன்மை நம்மால் உணர முடியும். அப்படிங்கிறத எங்க சாஸ்திரங்கள் நமக்கு வழிகாட்டுது. அப்ப இங்க நம்மிடத்தில் இருக்கின்ற அறியாமைகள் நீக்கப்பட வேண்டும். நாம் எப்படி இருக்கிறோம்? உண்மையிலே நம்முடைய ரியாலிட்டி என்ன? நம்ம தூய அறிவு. நம்ம ஆத்மா, பிரம்மம். ஆனா அது நமக்கு தெரியல. ஏன் தெரியல? மற்றவர்களால் ஏற்றி வைக்கப்பட்ட எண்ணங்கள்,
புற விஷய சுகங்கள். அதுல போய் நம்ம சிக்கிக்கிட்டோம். அப்ப அதற்கு வந்து சாஸ்திரம் என்ன பெயர் சொல்லுது? அஞ்ஞானம், அறியாமை அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. அப்ப அந்த அறியாமை, அஞ்ஞானம் நீக்கப்படுவதற்கு நமக்கு என்ன தேவைப்படுது? ஒரு ஞானம் தேவைப்படுது. அந்த ஞானம் எதை பற்றிய ஞானம்? தன்னை பற்றிய ஞானம். இப்ப ஞானம்னா எவ்வளோ விஷயங்கள் இருக்கு. இப்ப நீங்க பிசிக்ஸ் படிச்சீங்கன்னா ஒரு ஞானம், கெமிஸ்ட்ரி படிச்சீங்கன்னா ஒரு ஞானம். எல்லாமே ஞானம் தானே. அத பற்றிய ஒரு அறிவு தானே. ஞானம்னா என்ன? அறிவு தானே. அந்த அறிவு தான் அங்க ஒவ்வொரு பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஆனா இங்க நமக்கு நானே அந்த தூய அறிவுதான் என்று தெரிந்து கொள்வதற்கான ஒரு ஞானம், ஒரு அறிவு நமக்குள்ள வரணும் இல்லையா? அப்ப எல்லாம் அறியும் அறிவு ஒன்று இருக்கு. அந்த அறிவு தான் எல்லாவற்றையும் அறிகின்றது. அப்படிங்கிற ஒரு மிக உயரிய விஷயத்த நாம் அறிந்து கொள்வதற்கான ஒரு பயணம் தான் சத்ராயணம் அப்படின்னு இங்க சாஸ்திரம் ரொம்ப அருமையா நமக்கு விளக்கம் குடுக்குது. அப்ப இந்த ஆன்மீக பயிற்சிகள், முயற்சிகள் எல்லாமே அந்த இறைவனை அடைவதற்கான ஒரு முக்கிய இலக்கு என்று இங்க பார்க்கிறோம். அப்ப அதுல தான் நமக்கு பல மார்க்கங்கள் இருக்கு. மார்க்கங்கள், மதங்கள், சமயங்கள், சம்பிரதாயங்கள், சடங்குகள், வழிபாட்டு முறைகள் அப்படின்னு 1000 1000 விஷயங்கள் நம்மிடத்திலே கொடுக்கப்பட்டிருந்தாலும், அவைகளெல்லாம் பல்வேறு பரிமாணங்களாக நமக்கு காணப்பட்டாலும், அவைகளுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, அந்த ஒரே பொருளை, பரம்பொருளை அடைவதற்கான வழிகள் என்று தான் இங்க சாஸ்திரம் விரிவாகவே பேசுது. அப்ப அந்த பாதைகள் எல்லாமே நம்ம எங்க அழைத்துச் செல்கிறது அப்படின்னு பார்த்தா, சத்தியத்திற்கு, அந்த உண்மையை நோக்கி அழைத்துச் செல்கிறது. அந்த இறைவனை நோக்கி அழைத்துச் செல்கிறது. அந்த இருப்பை நோக்கி அழைத்துச் செல்கிறது அப்படிங்கிறத, இங்க சத்ராயணம் அப்படிங்கிற வார்த்தை முன்னிறுத்துது அப்படிங்கிறத நாம் இங்க புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்றேன். அப்ப அந்த சத்தியத்தை நோக்கி செல்லுகின்ற பயணம் தான் இப்ப நமக்கு இந்த சாஸ்திரங்கள் எல்லாம். இந்த சாஸ்திரங்கள் எல்லாம் என்ன பண்ணுதுன்னா, நீ அந்த தூய அறிவா தான் இருக்கிறாய் என்பதை காட்டிக் கொடுப்பதற்காக, நம்மிடத்தில் இருக்கின்ற அறியாமைகளை நீக்குவதற்காக, அரிதான பல உண்மைகளை எடுத்து உபதேசிக்குது. அந்த உபதேசத்த நம்ம கேட்க, 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 கேட்க மனசு என்ன பண்ணுது? ஒரு பக்குவத்த அடையுது. ஓ! நான் இப்படி நினைச்சிட்டு இருந்தேன். நீங்க இப்படி சொல்றீங்களா? அப்ப இது உண்மை இல்லையா? இதுதான் உண்மையா? அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்த நம்ம கேட்க, கேட்க, கேட்க நமக்குள்ள நெறைய மாறுதல்கள் நடக்குது இல்லையா? அந்த மாறுதல்கள் எல்லாம் என்ன? மனம் மாற்றங்கள். மனம் வந்து புரிந்து கொள்கிறது. அறியாமையை நீக்கிக் கொள்கிறது. அப்படி நீக்கப்பட்ட அறியாமைகள் நம்மை விட்டு விலக, விலக, விலகவே நாம் அந்த தூய அறிவாகத்தான் இருக்கின்றோம் என்பது நமக்கு அனுபவம் ஆகும் இல்லையா? அந்த அனுபவம் தான் இறை அனுபவம், இறை அனுபூதி, ஆத்ம அனுபூதி அப்படின்னு நம்ம இங்க புரிஞ்சுக்கணுங்கிறத சாஸ்திரம் இப்படிப்பட்ட ஒரு உயர் பரிமாண வாழ்க்கை பாதைய நமக்கு வழி நடத்துகிறது என்று நாம் இங்க பார்க்கிறோம். அப்போ இங்க உண்மையில் சாஸ்திரம் வந்து மகா வாக்கிய உபதேசத்துல எப்படி சொல்லிக் குடுக்குது? பிரம்மம் சத்தியம், ஜகத் மித்யா அப்படிங்கிற ஒரு மகா வாக்கிய உபதேசத்துல இறைவனை பற்றி சொல்லும்போது, இறைவன் மட்டும் தான் இருக்கிறான். பிரம்மம் சத்தியம் அப்படின்றது. ஜகத்த வந்து மித்யா அப்படின்றது. ஜகத்துனா இந்த உலகம். இந்த உலகம் வந்து ஒரு மித்யா. மித்யான்னா இருப்பது போல இருக்கும். ஆனா உண்மையில் இல்லை. மாறிக்கொண்டே இருக்கும். நிலையாக இருக்காது. அப்ப மாறுதலுக்கு உட்பட்டுக் கொண்டே இருப்பதற்கு பெயர் மித்யா, மாயா அப்படின்னு பல பெயர்கள் சொல்லப்படுகிறது. இப்ப மாயா அப்படின்னா நம்ம பொதுவா மேலோட்டமா மாயான்னா நம்ம என்ன நினைச்சிருப்போம்? பல மாயைகளை புரிகின்ற விஷயங்கள் தானே. இப்ப மாயைகள்னா என்ன? அப்படியே தோன்றி மறையக்கூடிய ஒரு விஷயத்த தான் நம்ம மாயா, மாயாவாதம் அப்படின்லாம் சாஸ்திரங்கள் சொல்லுது இல்லையா? இப்ப மாயாவிய பத்தி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இப்ப நம்ம வந்து அந்த காலத்துலலாம் எக்ஸிபிஷனுக்குள்ள போனோம்னா, மாயாவி என்ன பண்ணுவான்னா, ஒரு தொப்பிக்குள்ள இருந்து ஒரு முயல் எடுத்து காட்டுவான். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவான், அந்த தொப்பிய வந்து இப்பிடி அப்படின்னு திருப்பி காட்டுவான். அப்புறம் அந்த தொப்பிக்குள்ள இருக்கிற உரையெல்லாம் வெளிய உருவி காட்டுவான். பாருங்க எல்லாம் ஒண்ணுமே இல்ல பாருங்க. தொப்பி பாருங்க, காத்துல ஆட்டுறேன் பாருங்கன்ட்டு எல்லாம் காட்டுவான். அப்புறம் திடீர்னு அப்படி இப்படின்னு காட்டிட்டு டக்குனு உள்ள இருந்து ஒரு முயல எடுத்து, பாருங்க உள்ள தான் முயல் இருந்ததுன்னு காட்டுவான். நமக்கு அப்படியே ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அந்த மேஜிக் ஷோல போய் நம்ம உட்கார்ந்து அந்த மாயாவி பண்ற வேலைய பார்த்த உடனே, என்னங்க இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானங்க வெறும் துணி மாரி ஆட்டிக்கிட்டு இருந்தான் தொப்பிய. அப்புறம் அதுக்குள்ள இருந்து எப்படிங்க இவ்வளோ பெரிய ஒரு முயல எடுத்துட்டான்? ரொம்ப பிரமிக்கத்தக்க விஷயமா தெரியுதுங்க. ரொம்ப ஆச்சரியமா இருக்குன்ட்டு நம்ம ஆச்சரியப்பட்டு அந்த மாயாவி பண்ற லீலைகள ரசிச்சு, அந்த மேஜிக் ஷோவ பார்த்துட்டு இருக்கிறோம். அப்புறம் அந்த மேஜிக் ஷோவுல அந்த மாயாவி என்ன பண்றான்னா, அந்த முயல் எடுத்து காட்டிட்டு, திருப்பி அந்த முயல அந்த தொப்பிக்குள்ளேயே வச்சுட்டு, திருப்பி அப்படி இப்படின்னு ஆட்டுவான். ஆட்டிட்டு திருப்பி இப்படி உதறுவான் பாருங்க. முயலும் இருக்காது. வெறும் தொப்பி மட்டும் இருக்கும். நமக்கு அப்படியே ஒண்ணுமே புரியாது. என்னடா இவ்வளோ பிரம்மாண்டமான வேலைய இவ்வளோ எளிமையா செய்றான்.
கண்ணெதிர்லயே காட்சிய மாத்துறானே! நம்பவே முடியலையே! அப்படின்னு நீங்க சொன்னாலும், நம்பித்தானே ஆகணும். பார்த்துக்கிட்டு தானே இருக்கீங்க. அதுக்கு தானே மேஜிக் ஷோக்கு பணம் குடுத்து போயிருக்கீங்க. மேஜிக் ஷோ போறதுக்கே நம்ம வந்து பணம் கட்டி தான் உள்ள போறோம். பணம் கட்டி போய் உட்கார்ந்து அந்த மேஜிக் ஷோ பார்க்குறோம். அந்த மேஜிக் பண்ற அந்த வித்தைய பார்த்தா, ஆச்சரியமோ ஆச்சரியம். கண்ணெதிர்ல நடக்குதுங்க. நம்புறோம்ல. கண்ணெதிர்ல நடக்கிறத நம்புறோம். அதே மாரி இந்த உலகமும் நம்ம கண்ணெதிர்லயே நடக்குது. ஆனா நம்ப மாட்டேங்கிறோம். ஏன்னா இந்த மேஜிக் ஷோ இந்த வேர்ல்டு வந்து ஒரு மேஜிக் ஷோ. ஒரு சினிமா மாரி அப்படியே மாறிக்கொண்டே இருக்கும். காட்சிகள் தோன்றிக் கொண்டே இருக்கும். பட் என்ன வித்தியாசம் அப்படின்னா, கால தேசங்கள் வித்தியாசம். அதாவது இப்ப படம் பார்க்கறதுல வந்து நீங்க 3 மணி நேரம் படம் பார்க்கலாம். 3 வருஷம் படம் பார்க்கலாம். 300 ஆண்டுகள் கூட படம் பார்க்கலாம். அது வயது தானே முக்கியம். இப்ப மனிதனுக்கு வந்து அதிகபட்சமான ஆயுட்காலம் என்ன சொல்றாங்க? 120 ஆண்டுகள் மனிதனுடைய ஆயுட்காலம்ங்கிறாங்க. இப்ப நீங்க 120 ஆண்டு படம் பார்க்கலாம். ஆமை வந்து 300 ஆண்டுகள் படம் பார்க்கும். ஆமை வாழ்க்கை வந்து ரொம்ப அதிகமான வாழ்நாள். ஆமைக்கு வந்து அதிகபட்சமான ஆயுட்காலம் வந்து 300 ஆண்டுகள் உயிர் வாழக்கூடிய ஒரு ஜீவராசி வந்து ஆமை. அப்ப இங்க பாருங்களேன், படைப்புல எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு. ஒரு எறும்பு இருக்கு, யானை இருக்கு, செடி கொடிகள் இருக்கு, மரங்கள் இப்படி எல்லாம் படைக்கப்பட்டாலும், அவைகளுடைய வாழ்நாட்கள் என்ற ஒரு விஷயம் எதன் அடிப்படையில் அடங்குது? இந்த உலகத்துல காலதேசங்களுக்கு உட்பட்டு அடங்குறதுனால, இந்த காலதேச நியதிக்குள்ள வருகின்ற எல்லோருமே அந்த நியதிக்குள்ள கட்டுப்பட்டு தான் நம்ம வாழ்ந்தாக வேண்டியிருக்கு இல்லையா? அப்ப அப்படி வாழுகின்ற வாழ்க்கையில நமக்கு எது உண்மை? எது பொய்? எது நித்தியம்? எது அநித்தியம்? அப்படின்னு பகுத்து பிரித்து பார்க்கின்ற ஒரு புத்திசாலித்தனம் படைக்கப்பட்ட ஜீவராசிகளிலேயே யாரிடத்தில் இருக்கிறது? அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புனீங்கன்னா, அது மனிதனிடத்தில் மட்டும் தான் இருக்கிறது என்று சாஸ்திரம் சொல்லிக் குடுக்குது. ஏன்னா, இங்க படைப்பின் நோக்கமே வந்து பரிணாமம் தானே. படைப்பின் நோக்கமே வந்து பரிணாம வளர்ச்சி. படிப்படியா உயிரினங்கள் வந்து பரிணாம வளர்ச்சியில மனித நிலைக்கு வந்திருக்கிறது என்று இங்க நம்ம பார்க்கிறோம். இத சயின்ஸ் ஒரு மாரி சொல்லுது. சயின்ஸ் என்ன சொல்லுது? பரிணாமம் அப்படின்னு கேட்கும்போது, குரங்கிலிருந்து மனிதன் வந்தான் அப்படின்னு டார்வின் தியரி சொல்லுது இல்லையா? டார்வின் தியரி வந்து அப்படிதான் சொல்றாங்க. அதாவது மனிதன் அப்படிங்கிறவன் அப்படி நேரடியா வரல. குரங்கு தான் மனுஷனா மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி டார்வின் தியரி சொல்ற மாரி சயின்ஸ்ல நம்ம படிக்கிறோம். அது மாரி இந்த பிரபஞ்ச உற்பத்தி, அது மனித இனத்த பத்தி பேசும்போது அப்படி சொல்லுது. இந்த பிரபஞ்ச உற்பத்திய பத்தி சயின்ஸ் பேசும்போது என்ன சொல்லுது? பிக் பேங் தியரி. ஒரு பெருவெடிப்பு நடந்தது. அந்த பெருவெடிப்புல வந்து இந்த உலகம் உண்டாகி விட்டது. அந்த வெடிச்சதுனால அதனுடைய வெடிப்புல வெளிவந்த விஷயங்கள் தான் இப்படி உலகம் உண்டாகி விட்டது அப்படின்னு சொல்லுது இல்லையா? அப்ப இப்படியெல்லாம் சொல்லுகின்ற இந்த அறிவியல் உண்மையிலே வந்து ஒரு அறியாமை விஷயங்கள நமக்கு புகுத்துது அப்படிங்கிறத நம்ம அறிந்து கொள்வது தான் இங்க ஞானம். ஏன்னா ஒரு அறிவியலே நமக்கு அறியாமையை தான் புகட்டுது. ஏன் அப்படி புகட்டுது? நீங்க நல்லா ஆராய்ச்சி பண்ணி பார்க்கிறது தான் நமக்கு மனித அறிவு. இப்போ சயின்ஸ் சொல்லுது பிக் பேங் தியரி. பிக் பேங் தியரில ஒரு ஜடப்பொருள் வெடிக்குது. அதாவது அந்த உயிரற்ற பொருள் அது. அதாவது படைப்பே எப்படி உருவாகுது அப்படின்னா, உயிரற்றதிலிருந்து படைப்பு உருவாகுது அப்படிங்குது. அப்ப ஒரு அக்ரிணை பொருளிலிருந்து ஒரு படைப்பு உருவாகுதாமா. அந்த படைப்பு வந்து வெடிக்கிறதுனால இவ்வளவு பெரிய பிரம்மாண்ட பிரபஞ்சம் உண்டாகி விட்டது அப்படின்னு சொன்னா, இத வந்து சயின்ஸ் சொல்றத ஏத்துக்கிறாங்க. நெறைய பேர் ஏத்துக்கிறாங்க. இன்றைக்கு வரைக்கும் அறிவியல் ஆராய்ச்சி நடந்துட்டு இருக்கு. ஆனா, இந்த மாரி அத்தியாத்ம ஞானத்துல, நம்முடைய சனாதன தர்மத்துல வருகின்ற சாஸ்திரத்துல படிச்ச ஞானிகள் வந்து இத ஏத்துக்கிறது கிடையாது. ஏன்னா, நம்முடைய சனாதன தர்மம் வந்து 5000 வருஷத்துக்கு முன்னாடி இத தெளிவா என்ன சொல்லுது அப்படின்னா, அப்படியெல்லாம் ஒரு பெருவெடிப்பு நிகழ்ந்து அதிலிருந்து இந்த உலகம் வர முடியாது. ஏன்னா, அது ஒரு ஜடப்பொருள். ஜடப்பொருளிலிருந்து எப்படி உலகம் உண்டாகும்? அங்க ஒரு உயிர் பொருளிலிருந்து தான் உலகம் உண்டாகும். ஒரு உயிர் தான் இன்னொரு உயிர படைக்க முடியும். அப்ப ஒரு உணர்வுள்ள ஒரு விஷயம் தான் இந்த மாரி உணர்வு ரீதியான விஷயங்கள அனுபவமாக்க முடியும். ஜடத்துக்கு எந்த அனுபவம் கிடையாது. ஜடம் வந்து எந்த அனுபவத்தையும் அடைய முடியாது. இப்போ ஒரு கல்லு, மண்ணு இருக்குன்னா, அந்த கல்லு, மண்ணுக்கு போய் நீங்க என்ன அனுபவத்த குடுக்க முடியும்? ஒரு அனுபவம் குடுக்க முடியாது. ஆனா, அந்த கல்லு, மண்ணுங்கிற பரிமாணத்திலிருந்து எப்போ ஒரு தாவரம் உருவாகுதோ, அப்ப அந்த தாவரத்துக்கு முதல் முதல் ஒரு தொடு உணர்வுங்கிற ஒரு அனுபவம் நிகழ்வது எப்படி? ஒரு உணர்வு நிலையில அது முன்னேறி இருக்கிறதுனால, அதுக்கு ஒரு அறிவு இருக்குதுன்னு நம்ம சொல்றோம். தாவரத்துக்கு வந்து ஒரு அறிவு இருக்குங்க. அது தொடு உணர்வுன்றோம். அப்புறம் புழு, பூச்சிகள் அடுத்த பரிமாணம் அடைஞ்சு அது 2 அறிவுகள் இருக்குங்கிறோம். இப்படியே அறிவு பரிமாணத்துல படிப்படியா முன்னேறுகின்ற ஜீவராசிகளில தாவரங்கள், புழு, பூச்சிகள், ஊர்வன, பறவைகள், மிருகம், மனிதன் இப்படி பரிணாமம் வரும்போது
நம்மிடத்துல இருக்கின்ற சிறப்பு என்ன? மனிதனிடத்தில் இருக்கின்ற சிறப்பு என்னன்னா, இவைகளை எல்லாம் விசாரித்து பார்ப்பது தானே. அப்ப இவைகளெல்லாம் விசாரித்து பார்க்கும்போது நமக்கு என்ன புரியணும்னா, இந்த படைப்பு என்பது ஒரு அறிவின் இடத்திலிருந்து தான் வெளிப்பட்டிருக்க முடியுமே தவிர, ஒரு ஜட பொருளிலிருந்து வெளிப்பட்டிருக்க முடியாது. அப்படிங்கிற ஒரு ஆழமான உண்மையை ஆராய்ந்த நம்முடைய பண்டைய ரிஷிகள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த படைப்பே வந்து இறைவனிடத்திலிருந்து வெளிப்பட்டிருக்கு. அந்த இறைவன் தான் அறிவாக இருக்கிறான். தூய அறிவாக இருக்கிறான். அவன் ஒரு பேருணர்வாளன், பேரறிவாளன். அவனிடத்திலிருந்து இந்த படைப்பு படைக்கப்பட்டிருக்கு. அப்படி படைக்கப்பட்ட இந்த படைப்பு உண்மையில் இருக்கிறதா? அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டோம்னா, அந்த ரிஷிகள் என்ன சொல்றாங்க? இல்லை. இது மாறிக்கொண்டே இருக்கின்ற அவனுடைய சக்தி, அவனுடைய வைபவம், அவனுடைய மகிமை அப்படின்ட்டு இங்க சனாதன தர்மத்துல வருகின்ற பண்டைய ரிஷிகள் இந்த மாதிரி சாஸ்திரங்கள் மூலமா அது நமக்கு பல வழிகள்ல விளக்குறாங்க. அந்த விளக்கங்கள தான் இப்ப நம்ம படிப்படியா இந்த சாந்தோக்கிய உபநிஷத்துல பார்த்துக்கிட்டே வரோம். இந்த உபநிஷதங்கள் மட்டுமல்ல. இதற்கு முன்னாடி நம்ம பல உபநிஷதங்கள்ல எல்லா விவரங்களும் தெளிவா பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். அதுல வந்து முதல்ல படைப்பு எப்படி உருவாச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்த கூட வந்து மனிதனுடைய பிறப்பு எப்படி உருவாச்சுங்கிறத கூட நம்முடைய உபநிஷதங்கள்ல பார்த்தோம். ஐத்திரேய உபநிஷத்தம்னு ஒரு உபநிஷதம் இருக்கு இல்லையா? ஐத்திரேய உபநிஷத்துல வந்து எப்படி தாயினுடைய கர்ப்பத்துல கரு எப்படி உருவாகுது? அது எப்படி வெளிப்படுது? அப்படிங்கிற அவ்வளவு விஷயங்களும் இந்த உபநிஷதங்கள் விளக்கமா நமக்கு சொல்லிக்கிட்டே வர்றதுல, இப்போ இந்த பாடத்திட்டங்கள்லாம் நம்மள எங்க கொண்டு போகுது அப்படின்னா, அந்த தூய அறிவாகிய இறைவனை, இருப்பை அறிவதற்கான ஒரு அரிதான பாதை இருக்கிறது. அந்த பாதையில் பயணம் பண்ணுவதற்கான ஒரு அறிவு பரிமாணம் தேவைப்படுகிறது. அப்படிப்பட்ட ஒரு அறிவு தான் மனித அறிவு. அப்ப மனிதன் ஒருவன் தான் இங்க விவேகத்தினால விழித்துக்கொண்டு விசாரித்து பார்க்கின்ற பொழுது, இங்கு நான் யார்? இந்த உலகம் எப்படிப்பட்டது? இறைவன் யார்? அப்படிங்கிற கேள்விக்கு பதில் பெற முடியும். அப்படிங்கிற ஒரு மிக உயரிய வாழ்க்கை பாதை தான் சத்ராயணம் என்று அழைக்கப்படுகிறது என்று நம்ம பார்க்கிறோம். இந்த அளவு நம்ம இப்ப சத்ராயணத்த புரிஞ்சுக்கலாம். ஏன்னா நம்ம சத்ராயணத்துக்குள்ளே போயிட்டு இருந்தோம்னா, இப்ப நம்ம சாஸ்திரத்த முடிக்க முடியாது. அதனால இந்த தெளிவு உங்களுக்கு வந்துரணும். அப்ப இந்த மாதிரி நம்ம பயணம் பண்ணும்போது, நம்முடைய ரியாலிட்டி என்ன? அப்படிங்கிறத நம்ம பார்க்கும்போது, இங்க என்னுடைய அறிவினால இங்க எல்லாம் பிரகாசிக்கிறது. அப்ப அப்படிப்பட்ட இந்த பிரகாசம் வந்து, நான் இருப்பதினால் இருக்கிறது. அப்ப என்னுடைய விருப்பத்தின் அடிப்படையில நான் இத ஒடுக்கவும் செய்வேன். திருப்பி இத படைக்கவும் செய்வேன். அப்ப இத அனுபவிக்கவும் செய்வேன். அப்ப இந்த 3மே என்னாலேயே முடியும். அப்படிங்கிற அந்த நிலைக்கு பேரு ஈஸ்வர நிலை என்று சாஸ்திரம் சொல்லுது. ஏன்னா, அது இறைவனுடைய மகோன்னதம், மகத்துவம், மகிமை, சக்தி அப்படின்னு சொல்லிடுது. அப்ப அந்த சக்திய தான் நம்ம வந்து தர்மங்கள்ல, சனாதன தர்மங்கள்ல வருகின்ற நம்முடைய சாஸ்திரங்கள்ல, சமயங்கள்ல அம்பாளா நம்ம பார்த்து வழிபாடு பண்றோம். அப்ப அம்பாளுக்கு வந்து சக்தின்னு ஒரு பேர் வச்சிருக்கோம். ஏன்னா, அது ஒரு ஆற்றல் வேறு ஒரு ஆற்றலாக மாறிக்கொண்டே இருப்பதனாலயும், அந்த ஆற்றலை ஆக்கவும், அழிக்கவும் முடியாது. ஆனால் அந்த ஆற்றலை வேறு ஒரு ஆற்றலாக மாற்ற முடியும். அப்போ இங்கிருந்து அதுல என்ன புரிஞ்சுக்குது? இறைவனுடைய சக்திய, வைபவத்த நாம உண்டாக்கவும் முடியாது, அழிச்சிடவும் முடியாது. ஆனா அதனுடைய மாற்றங்களை பார்க்கலாம். அப்ப மாறிக்கொண்டே இருக்கிறது உலகம். அதனால அதுக்கு பேர் வந்து மித்யா. மித்யான்னா மாறிக்கொண்டே இருக்கும். அந்த ஆற்றல் வந்து ஒரு ஆற்றலிலிருந்து வேறு ஒரு ஆற்றலாக மாறும். ஆனா அந்த ஆற்றலை ஆக்கவோ, அழிக்கவோ முடியாது. அப்ப அப்படிப்பட்ட வைபவம் தான் இங்க மித்யா அப்படின்னு சொல்லுது. அத மாயா அப்படின்னு சொல்லுது. அப்ப மாயாவுக்கு என்ன விளக்கம்னா, அது இல்லவே இல்லை என்று சொல்ல முடியாது. அது இருப்பது போல தோன்றுகிறது. தோன்றி மறைகின்றது. மாற்றத்துக்கு உட்படுகின்றது. அப்படி புரிஞ்சுக்கிறோம் மாயான்னா. அப்படிதான் இங்க சாஸ்திரம் வந்து அந்த மகா வாக்கியத்துக்கு விளக்கம் குடுக்குது. அப்ப இந்த அடிப்படையில இப்ப நாம இந்த சாந்தோக்கிய உபநிஷத்துல அந்த சத்தியத்தை அடைவதற்கான வழி தான் இங்க பல வகைகள்ல நமக்கு விளக்கம் குடுக்கப்படுது. அப்ப அதுல அனசகாயனம், அரண்யாயனம் அப்படிங்கிற 2 டாபிக்ல அடுத்த மந்திரம் ஒண்ணு வருது. அந்த மந்திரம் என்ன சொல்லுதுன்னா, அனசகாயனத்தின் வாயிலாக அழிவற்ற இறைவன் அடையப்படுகின்றார். அனசகாயனம் என்று எது அழைக்கப்படுகிறதோ, அது பிரம்மச்சரியமே. ஏனெனில், பிரம்மச்சரியத்தின் வாயிலாக அழிவற்ற இறைவன் அடையப்படுகின்றார் என்று இங்க சனாதன தர்மத்துல இந்த சாஸ்திரம் சொல்லுது. அப்ப நம்ம பிரம்மச்சரியத்தின் மூலமா தான் இறைவனை அறிந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறத நம்ம கடந்த பாடத்துல தெளிவுபடுத்திக்கிட்டோம். இப்ப அந்த பிரம்மச்சரியம்னா என்ன அப்படிங்கிற விபரத்தையும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா பிரம்மச்சரியம்னா நாம நினைச்சுக்கிட்டு இருக்கிற மாரி ஏதோ கல்யாணம் ஆகாம இருக்கிறது இல்ல. அதுதான் பிரம்மச்சாரியா? அப்படி சொல்ல வரல. பிரம்மச்சாரி அப்படிங்கிறது அந்த வாழ்க்கை முறையை அறிந்து கொள்வது. அதாவது அத்தியாத்ம ஞானத்தின் மூலமா தன்னை யார் என்று உணர்ந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு தான் பிரம்மச்சரியம் என்று இங்க சாஸ்திரம் சொல்ல வருது. அப்ப இங்க அனசகாயனத்தின் மூலமாக நம்ப இறைவனை
அறியப்படுகிறார் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து எப்படி சொல்லுதுன்னா, அத உண்ணா நோன்பு அப்படிங்கிற ஒரு அடிப்படையில இங்க பேசுது. அப்புறம் இன்னொன்னு டாபிக் சொன்னோம் இல்லையா? அரண்யாயனம் அப்படின்ட்டு. இந்த அரண்யம், ஆரண்யம் அப்படிங்கிற வார்த்தைகள் எல்லாம் எத குறிப்பிடுதுன்னா, வனம், காடு அப்படிங்கிற அடிப்படையில இங்க சொல்லப்படுது. அப்ப இங்க வனம், காடு அப்படிங்கிற அடிப்படையில சொல்லப்படும்போது, அப்ப நம்ம ஏதோ அந்த நிலைய அடையணும்னா, எங்கேயோ போய் காட்டுல உட்காந்துக்கணும். அப்ப அதன் வாயிலாக இறை உலகத்தை அடைய முடியும் போல் இருக்கு. அப்படிங்கிற மாரி இங்க புரிஞ்சுக்க கூடாது. ஏன்னா, இங்க வந்து இதெல்லாம் வந்து ஒரு பூடகமா, ஒரு பரிபாஷையில சாஸ்திரம் பேசிட்டு இருக்கு. அனசகாயனம், அரண்யாயனம் அப்படிங்கிற வார்த்தைகள் எல்லாம் வந்து சாதாரணமா நம்ம மொழிபெயர்த்தோம் அப்படின்னா, உண்ணா நோன்பு, வனம் அப்படிங்கிற அடிப்படையில அங்க பொருள் சொல்லப்பட்டாலும், அதனுடைய உண்மையான விஷயம் என்ன அப்படின்னா, இங்க இறைத்தன்மையே நமக்குள் உணர்வதற்கான பாதைகள் அப்படிங்கிறது இங்க அத பிரிச்சு சொல்லிக் குடுக்குது. அதாவது அரண்ய அப்படின்னாலும் அங்க அயனம், பாதை என்று தான் பொருள். அப்ப அந்த அரண்யம், ஆரண்யம் அப்படிங்கிற வார்த்தையினுடைய பொருள வந்து ஒரு பயணம், ஒரு இலக்கு, ஒரு வழி அப்படிங்கிற அடிப்படையில தான் நம்ம இத எடுத்துக்கிட்டு இந்த பாதையில நம்ப பயணம் பண்றோம். அப்ப அப்படிப்பட்ட பாதைகள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரம்மச்சரியம் தான் என்று இங்க சாஸ்திரம் சொல்லிக் குடுக்குது. அப்ப பிரம்மச்சரியத்தின் மூலமாகவே நம்முடைய வாழ்க்கையில நம்ம இறைவனை அனுபவமாக்க முடியும். அப்ப பிரம்மச்சரியம் என்பது இது மாரி அத்தியாத்ம ஞானத்தை நாம் நம்முள் கற்றுக்கொண்டு, நான் யார்? இறைவன் யார்? இந்த உலகம் எப்படிப்பட்டது? என்று புரிந்து கொள்வதற்கான வழிமுறைகள். அப்ப நம்ம இந்த பாடத்திட்டங்கள இப்ப படிக்க வந்த உடனே படிச்சு உடனே புரிஞ்சுக்குவோமா? அப்படின்னா உடனே புரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா, இந்த பாடத்துல சொல்லப்படுற விஷயங்கள ஃபர்ஸ்ட்டு உள்வாங்குவதற்கு மனசு வந்து ஒரு பக்குவத்துக்கு வரணும். அப்புறம் இத புரிஞ்சுக்கிறதுக்கு அந்த மனதுக்கான ஒரு தகுதி இருக்கணும். அப்பதான் மனசு வந்து புரிஞ்சுக்கும். இப்ப எல்லாரும் எல்லா விஷயமும் புரிஞ்சுக்க முடியாதுல்ல. ஏன் அப்படின்னா, இப்போ சாதாரணமா நம்ம நடைமுறை வாழ்க்கையில ஒரு ஸ்கூலுக்கு போறோம். அங்க ஒரு ஆசிரியர் பாடம் எடுத்துட்டு இருக்காரு. 50 மாணவர்கள் அந்த வகுப்பறையில அமர்ந்திருக்காங்க. இப்ப அந்த 50 மாணவர்களுக்கும் ஆசிரியர் வந்து ஒரே மாரி தான் போர்ட்ல கிளாஸ் எடுத்துட்டு இருக்காரு. அவர் போர்ட்ல கிளாஸ் எடுக்கிறதுல ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா? அவர் அங்க இருக்கிற 50 மாணவர்கள்ல வந்து ராமசாமிக்கு ஒரு மாரி, குப்புசாமிக்கு ஒரு மாரி, கமலாவுக்கு ஒரு மாரி, விமலாவுக்கு ஒரு மாரி ஏதாவது எடுக்கிறாரா? கிடையவே கிடையாது. அவர் அங்க இருக்கிற 50 மாணவர்களையும் ஒரே மாரி ஃபோக்கஸ் பண்ணி, அந்த ஃபார்முலாவெல்லாம் போட்டு ஒரு மேத்தமேட்டிக்ஸ் கிளாஸ் எடுத்துட்டு இருக்காருன்னு வச்சுக்கங்க. ஒரு மேத்தமேட்டிக்ஸ் கிளாஸ். அப்ப அவர் சொல்லிக் குடுக்குறாரு. பாரு இப்படிலாம் போடணும்ப்பா, இப்படிலாம் போட்டீன்னா இதோட ரிசல்ட் இப்படி வரும். அப்படின்னு அவர் சொல்லும்போது, இப்ப இத உள்வாங்கக்கூடிய 50 மாணவர்களும் எல்லாருமே முதல் மாணவர்களா வராங்களான்னா, வரமாட்டேங்கிறாங்கல்ல. என்ன காரணம்? அத நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, அந்த 50 மாணவர்கள்ல ஏதோ ஒரு சில மாணவர்கள் தான் ஆசிரியர் சொல்றத கவனிப்பான். ஆசிரியரிடத்துல ஆழ்ந்து உன்னிப்பா அவர் என்ன சொல்ல வராரு அப்படிங்கிறத மைனூட்டா கவனிக்கிறவனுக்கு அந்த விஷயம் உள்ள போகுது இல்லையா? அவன் நோட் பண்றான். இவரு இப்படி போடுறாரு, இந்த ஃபார்முலாவ இப்படி மாத்துறாரு. அப்ப இப்படி ரிசல்ட் வருது. அப்படிங்கிறத அவன் ரொம்ப ஆர்வமா கவனிச்சுக்கிட்டு இருக்கிறவன் அத புடிச்சுக்கிறான் டக்குன்ட்டு. மீதி ஆட்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க? வேற யோசனை. போர்ட பார்த்துட்டு இருப்பான். ஆனா வேற யோசனையில இருப்பான். அப்புறம் பாதி பேர் பின்னாடி அரட்டை அடிச்சுட்டு இருப்பான். அப்புறம் மீதி பேர் என்ன பண்ணுவான்? அந்த புக்ஸுக்குள்ளேயே ஒரு கதை புக்க வச்சு கதை படிச்சுட்டு இருப்பான். அப்ப இந்த 50 மாணவர்களும் 50 விதமா இருக்கிறாங்க. அந்த 50 விதமான மாணவர்கள்ல உண்மையா அந்த பாதையில இன்வால்வ்மென்ட்டோட, டெடிகேஷனோட, தீவிர ஆர்வத்தோட எவன் படிக்கிறானோ, அவன் முதல் மாணவனா வரான். அப்புறம் அந்த பாடத்த நடத்தி முடிச்சுட்டு அந்த ஆசிரியர் என்ன பண்றாரு? ஒரு எக்ஸாம் வைக்கிறாரு. நாளைக்கெல்லாம் இன்னைக்கு எடுத்த இந்த பாடத்த பத்தி நான் ஒரு பரீட்சை வைக்கிறேன். எல்லாரும் கலந்துக்குங்கங்கிறாரு. மறுநாள் மாணவர்கள் எல்லாம் வராங்க. பரீட்சை நடக்குது. ஒரு பையன் முதல் ரேங்க் வாங்குறான். மீதி பையன்லாம் அப்படியே பின்னாடி பின்னாடி போய் 40வது ரேங்க், 50வது ரேங்க் வாங்குறவன்லாம் இருக்கான். அப்ப எப்படி இவன் 50வது ரேங்க்குக்கு போனான்? அவன் ஏன் 40வது ரேங்க்குக்கு போனான்னு பார்த்தா, அவன் கவனிச்சத பொறுத்து ரேங்க். அப்ப இந்த முதல் ரேங்க் எடுத்த மாணவன் நன்றாக கவனித்திருக்கிறான். பாடத்துல ஆழ்ந்து ஊறி இருக்கிறான். அத சொல்றத உள்வாங்கி இருக்கிறான். அப்படிதான் நம்ம இங்க புரிஞ்சுக்கணும். ஆனா சொல்லிக் குடுக்கறதுல எந்த மாற்றமும் இல்ல. ஒரே மாரி தான் சொல்லிக் குடுவாரு. அப்ப புரிஞ்சுக்கிறதுல தான் இங்க மாற்றங்கள் இருக்கு இல்லையா? அது மாரி தான் இந்த அத்தியாத்ம ஞான கல்வி கூட நாம வந்து எந்த அளவுக்கு இதுல இன்வால்வ்மென்ட்டோட, டெடிகேஷனோட தீவிரமா உள்ள வந்து, இது என்ன சொல்ல வருது? சாஸ்திரம் எத பேசுது? இது எப்படி நமக்கு புரிய வைக்க முயற்சி எடுக்குது? இதனுடைய உண்மை நிலை என்ன? அப்படிங்கிறதெல்லாம் நம்ம உள்ள ஊடுருவி ஆர்வமா பார்க்க தான், இதை பற்றி படிக்க தான் நமக்கு தெளிவு வரும். அந்த சத்தை நோக்கி நம்ம மேற்கொண்டு பயணிக்க உண்டான பாதைகள் எல்லாம் திறக்கப்படும். அப்ப இதற்கு நமக்கு அடிப்படை விஷயமாக இங்க சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, மன தூய்மைய பத்தி பேசுது. உள்ளம் தூய்மை அடைஞ்சா தான், இந்த மாரி பாடங்கள் எல்லாம் உள்ள போகும். ஆகவே நீங்க மனதை வந்து ஒருநிலைப்பாடு, ஒருமுகப்பாடு பண்ணி நீங்க இதுல வந்துருங்கங்குது. அப்ப நம்ம மனத வந்து ஒருமுகப்படுத்துறோம்னா எப்படி படுத்துறது?
அதுக்கு தான் வழிகள். இந்த பூஜைகள், புனஸ்காரங்கள், ஜபதபங்கள், இந்த வைதிக கர்மங்கள் எல்லாமே. அப்ப நீங்க வைதிக கர்மங்கள்ல பூஜை பண்றதுக்கு எதுக்காக பண்றீங்க? ஒரு விக்கிரக வழிபாடு பண்றதுக்காக போய் நீங்க உட்கார்ந்து பூஜை பண்றீங்க. அப்ப அங்க வந்து ஒரு சிவலிங்கத்தை வச்சு ஒரு அபிஷேகம் பண்றீங்க, அல்லது ஒரு அர்ச்சனை பண்றீங்க அப்படின்னா, அங்க உங்க மனசு என்ன நினைக்குது? ஒரு செகண்ட் அந்த 5 நிமிஷமோ, 10 நிமிஷமோ அந்த பூஜையில ஒன்றுது. அப்ப அந்த சிவ விக்கிரகத்துல ஒன்றுது. அப்ப அந்த நிலை உங்க மனதுக்கு ஒரு பயிற்சியா மாறுது. அத நீங்க தினசரி செய்ய, செய்ய அது ஒரு தீவிரமா மனசு வந்து பழகுது. அப்ப இப்படியே பழக, பழக, பழக ஒருநிலைப்பாடு உங்களுக்குள்ள உண்டாகுற அந்த ஒருமித்த தன்மை தான் மனசு வந்து அடுத்தடுத்த விஷயங்கள உள்வாங்கறதுக்கான ஒரு தகுதியாக பார்க்கப்படுது. அப்ப இங்க வைதீக நெறிகள், வைதீக கர்மங்கள் எல்லாமே மன ஒருமுகப்பாட்டுக்கான, மன தூய்மைக்கான பயிற்சி முறைகள் அப்படிங்கிற ஒரு அடிப்படை உண்மைய நாம இங்க எல்லோருமே தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம சத்தை நோக்கி போறோம். நம்முடைய பாதை வந்து சத்ராயணம். அந்த இறைவனை, அந்த தூய அறிவை உணர்வதற்கான ஒரு வழி. அந்த வழியை நோக்கி நம்ம போகும்போது, உண்மையை நோக்கிய பயணம் என்று இருப்பதினால, அந்த பயணத்தினுடைய பாதைகள் பலவாறாக இருக்கலாம். அந்த பாதைகளுடைய பயன் என்னன்னா, அந்த இலக்கை அடைவது தான். அப்ப அந்த இலக்கை அடைவதற்கான இந்த வைதீக கர்மங்கள்ல, நம்ம யாக யக்னங்கள், உண்ணா நோன்பு, இந்த மாரி பூஜைகள், புனஸ்காரங்கள், ஜபதபங்கள் எல்லாமே நாம் செய்கின்ற அத்தனை கிரியைகளும், செயல்களும் அந்த இறை நிலையை அடைவதற்கான வழிகள். அவைகள் எல்லாமே இந்த பிரம்மச்சரியத்தின் மூலம் அடையப்படுகின்றன என்று இங்க சாஸ்திரம் ஒரு ஆழமான உண்மையை இந்த பிரம்மச்சரியத்தினுடைய சிறப்பையும் இங்க எடுத்து புரிய வைக்குது. ஏன் பிரம்மச்சரியத்த வந்து முன்னிறுத்தி பேசுது அப்படின்னா, நம்முடைய சனாதன தர்மமே அப்படிதான் வகுக்கப்பட்டிருக்குங்கிற அடிப்படை உண்மைய நம்ம மறந்து விடக்கூடாது. ஏன்னா நம்ம சனாதன தர்மத்தினுடைய வாழ்வியல் நெறிமுறைகள் எப்படி இருக்கு? நான் ஏற்கனவே சொன்னேன். புருஷார்த்தத்துல 4 நிலைகள் சொன்னேன். அதுக்கு என்ன பேரு? தர்மார்த்த, காமம், மோட்சம். அறம், பொருள், இன்பம், வீடு. அதே மாதிரி நம்முடைய சாஸ்திரம் சனாதன தர்மம் பிரம்மச்சரியம், இல்லறம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம் அப்படின்ட்டு ஒரு 4 நிலைகளை வகுத்து கொடுத்திருக்கு. அத வந்து வர்ணாசிரம தர்மம் என்று சொல்கிறது. வர்ணாசிரம தர்மம் என்று சொல்லுது. அப்ப இங்க வர்ணாசிரம தர்மத்துல இங்க நமக்கு வந்து இந்த ஆசிரமங்கள்ல எப்படி இருக்கணும்? பிரம்மச்சரிய ஆசிரமத்துல நம்ம முதல்ல இருந்து மாணவ பருவத்துல இது மாரி எல்லாம் நம்ம ஈடுபடுறோம். கிரியைகள்ல என்ன பண்றோம்? பூஜை பண்றோம், ஜெபம் பண்றோம், தவம் பண்றோம், உண்ணா நோன்பு இருக்கிறோம். மனச அமைதியாக்குவதற்கான தியானத்தை ஈடுபடுறோம். இப்படியெல்லாம் நம்ம பிராக்டிஸ் பண்ணிட்டு, கூடவே இந்த ஞான பாதையில பயணிப்பதற்கான அந்த கர்ம காண்டத்தோட சேர்ந்து இந்த ஞான காண்டத்தையும் நம்ம படிச்சுக்கிறோம். அப்ப இது 2யும் நம்ம சைமல்டேனியஸா படிச்சு நம்ம தயாராகும்போது, நம்முடைய பிரம்மச்சரிய வாழ்க்கை வந்து ஒரு நிறைவாகுது இல்லையா? அப்ப நம்ம ஒரு நல்ல தெளிவுக்கு வந்துர்றோம். ஓ! இதத்தான் சாஸ்திரங்கள் சொல்ல வருது. அதுக்கு மன ஒருமுகைப்பாடுக்கு முக்கியத்துவம் குடுக்குது. அந்த மன ஒருமுகப்பாட்டுக்கான பயிற்சிகள் வந்து இப்படி பூஜைகள், புனஸ்காரங்கள், ஜபம், தவம், தியானம் என்று வழிமுறைகள் காட்டிக் கொடுக்குது. ஆனா இது எல்லாமே இறைவனை அடைவதற்கான ஒரு இலக்கை நோக்கி நம்மை கொண்டு செல்கிறது. அப்படிங்கிற புரிதல்ல அவன் வந்து பிரம்மச்சரிய வாழ்க்கைய சரியா முடிச்சுட்டான்னா, அவனுக்கு ஒரு தெளிந்த ஞானம் வந்து விடுது இல்லையா? அதுக்கப்புறம் அவன் இல்லற வாழ்க்கைக்கு வருவது எதற்காகன்னா, தன்னுடைய சந்ததியை விருத்தி பண்ணி, சமுதாயத்துல இந்த விஷயங்களை மேலும் பெருக்குவதற்காக. யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்பதற்காக, இந்த உலகத்துல இப்படிப்பட்ட உயர் உண்மைகளை கொண்டு போய் சேர்ப்பதற்காகவே திருமண வாழ்க்கையை மேற்கொண்டார்கள் பண்டைய ரிஷிகள். அப்படி வாழ்ந்து தான் அவங்க வந்து மனைவியோட வாழ்ந்து குழந்தைகளை பெற்று, அந்த குழந்தைகளுக்கு இதே கல்வியை கற்றுக் கொடுத்து, அப்படிதான் நம்முடைய சனாதன தர்மம் வந்து ஒரு மிக உயர்ந்த தர்மமாக பார்க்கப்பட்டது. அப்படித்தான் நம்ம எல்லாம் உயர்ந்து வந்தோம். அதற்கான பாதைகள் தான் இப்படி அரண்யாயனம், ஆரண்யனம் அப்படின்லாம் பல பெயர்கள்ல அழைக்கப்பட்டது என்று நம்ம பார்க்க முடியுது. அப்ப இங்க இந்த மாதிரி ஒரு இறை உலகத்தை பற்றிய ஒரு குறிப்ப தான் இங்க இந்த மந்திரம் வந்து நமக்கு சுட்டிக்காட்டுது. அப்படிங்கிறத நம்ம இந்த சாஸ்திரங்கள் மூலமா அறிய முடிகிறது. இப்ப சாந்தோக்கிய உபநிஷத்துல சொல்லப்படுகின்ற இப்படிப்பட்ட உயர் விஷயங்களை நாம் உள்வாங்கிக் கொள்கிறோம். அப்ப இப்ப நமது சாஸ்திரங்கள் வந்து மேலும் சில விஷயங்கள பேசுது இல்லையா? பூலோகம், போர்லோகம், சொர்க்கலோகம், மகாலோகம், ஜனலோகம், தபலோகம், பிரம்மலோகம் அப்படின்ட்டு 14 லோகங்களை பற்றியெல்லாம் நம்முடைய சாஸ்திரங்கள் பேசுது, புராணங்கள் பேசுது. அப்ப இந்த மாரி பேசிக்கிட்டே வரும்போது, இப்படி இந்த லோகங்கள் எல்லாம் என்னங்க? இப்ப நீங்க சொல்றத பார்த்தீங்கன்னா, பூலோகம்னு சொல்றீங்க. இப்ப நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற இப்ப இந்த பூமி தானே பூலோகம். அதாவது பூர்புவ ஸ்வஹ அப்படிங்கிற மந்திரம் எல்லாம் இத தான் குறிப்பிடுது. அப்ப இதெல்லாம் குறிப்பிட்டு இந்த காயத்ரி மந்திரா, இந்த மற்ற விஷயங்கள் எல்லாமே இப்படி லோகங்களை எல்லாம் குறிப்பிட்டு பேசும்போது, அப்ப 7, 7 உலகங்களா 14 லோகங்களையும் பிரிச்சு வச்சு, இந்த லோகங்கள் எல்லாம் என்னங்க அப்படின்னு கேட்டா, இதெல்லாம் இறைவன் வாழுகின்ற உலகம் கிடையாது. ஏன்னா, இதெல்லாம் மனம் வாழுகின்ற உலகம் அப்படிங்கிற ஒரு அருமையான உண்மைய புரிய வைக்குது. ஏன்னா, இங்க மனதனுடைய
பரிணாமம் இருக்குல்ல, மனசு வந்து கொஞ்சம் கொஞ்சமா பரிணாம வளர்ச்சி அடையும்போது, அது சாஃப்ட்வேர்ல மட்டும் அப்டேட் ஆகல. ஹார்ட்வேர்லயும் அப்டேட் ஆகணும். அதுதான் நான் உங்களுக்கு புரியிற மாரி சயன்ஸோட கம்பேர் பண்ணி, இன்றைக்கு மாடர்ன் லாங்குவேஜ்ல மாடர்ன் டெக்னாலஜி வச்சு நான் பேசி, பேசி உங்களுக்கு புரிய வச்சுட்டு இருக்கிறேன். அதாவது மைண்டினுடைய அப்டேஷன் அப்படிங்கிறது, தானா மனசு அப்டேட் ஆயிட முடியாது. அதுக்கு அப்டேட் பண்றதுக்கான ஹார்ட்வேரும் இருக்கணும். அது நான் எப்படி உங்களுக்கு புரிய வச்சேன். இப்ப நான் ஒரு மொபைல் ஃபோன் வச்சிருக்கிறேன். ஒரு கீபேட் மொபைல் ஃபோன் வச்சிருக்கிறேன். இப்ப அந்த கீபேட் மொபைல் ஃபோன்ல வந்து நான் ஒரு Google அ இத பார்க்கணும், மேப்ப பார்க்கணும். அல்லது Googleல போய் ஒரு புரோகிராம சர்ச் பண்ணணும்னா முடியாது. ஏன்னா, அது Googleயே அந்த இடத்துல இன்ஸ்டால் பண்ணவே முடியாது. அது வெறும் ஒன்லி கீபேட் பர்ப்பஸ்க்கு தான் அந்த ஃபோன். அப்ப அந்த ஃபோனுடைய பர்ப்பஸ் என்ன? ஒரு காலிங் பண்ணலாம். ஒருத்தர கூப்பிடலாம். ஒருத்தருக்கு கூப்பிடுறத நம்ம ரிசீவ் பண்ணிக்கலாம். அது மட்டும் தான் அந்த ஃபோன்னால முடியும். அப்ப அந்த ஹார்ட்வேர் வந்து ஒரு லிமிட்டேஷன் இருக்கு. அந்த ஹார்ட்வேர்ல வந்து மேற்கொண்டு எந்த விஷயங்களையும் குடுக்க முடியாது. அப்ப நம்ம அடுத்த டெக்னாலஜில என்ன பண்றோம்? அந்த ஹார்ட்வேர் அப்டேட் பண்றோம். இது என்னடா வெறும் அழைப்பதற்கு மட்டும் தான் பயன்படுது. நம்ம இந்த அழைப்போட சேர்ந்து மற்ற விஷயங்களையும் பயன்படுத்தலாம் இல்லையா? அப்ப நான் வந்து Googleல ஒரு விஷயத்த பார்க்கணும், பணம் பரிவர்த்தனை பண்ணணும், அப்புறம் அக்கவுண்டிங் பார்க்கணும். அப்படியெல்லாம் இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நான் நினைக்கும்போது, அந்த மொபைல் ஃபோன நான் அப்டேட் பண்றதுல என்ன பண்றேன்? ஐசிய மாத்துறேன். உள்ள இருக்கிற ப்ராசஸர மாத்துறேன். அப்ப அப்டேட் பண்ணி சாஃப்ட்வேரையும் அப்டேட் பண்ணும்போது தான், அது ஆண்ட்ராய்டு ஃபோனா மாறி இப்ப நமக்கு எவ்வளவு பயன்பாட்டுல இருக்கு. இன்றைக்கு ஆண்ட்ராய்டு ஃபோனுடைய பர்ப்பஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்ப என்ன உபயோகம் நமக்கு நடந்தது? ஹார்ட்வேரும் அப்டேட் ஆனது, சாஃப்ட்வேரும் அப்டேட் ஆச்சு இல்லையா? அதே டெக்னாலஜி தான் இங்க ரியலாவே நடந்துட்டு இருக்கு. இப்ப நம்ம சயன்டிஃபிக்கலா பண்ற அதே டெக்னாலஜிய இந்த இறைவன் என்ன பண்றான்னா, உடல்கள படைக்கும்போது, தாவர உடல்ல ஒரு அறிவ குடுக்குறான். அது ஒரு அறிவு. அப்புறம் புழு பூச்சிகள படைக்கும்போது ஒரு அறிவ குடுக்குறான். அது 2 அறிவு. அப்புறம் ஊர்வன, அப்புறம் பறவைகள், மிருகங்கள் அப்படின்னு உடல்கள் மாற மாற அறிவுல விருத்தி வந்துகிட்டே இருக்கு. அப்ப அந்த அறிவு பரிமாணம் உடலில் மட்டும் நடக்கல. மனதிலும் நடந்துகிட்டே இருக்கு. காரணம் என்ன? இப்ப ஒரு அறிவு இருக்கக்கூடிய தாவரத்துக்கு வந்து எதிர்ல என்ன தொடுறவன் ராமசாமியா, குப்புசாமியா, கமலாவா, விமலாவா அல்லது மாடு மிதிக்குதா, நாய் மிதிக்குதா அப்படின்னு அதுக்கு சொல்லவே முடியாது. அந்த தாவரம் வந்து பேசுமா? ஏங்க என்ன பாருங்க போகும்போது ஒரு மாடு மிதிச்சிட்டு போயிடுச்சுங்க அப்படின்னு உங்ககிட்ட சொல்லுமா? சொல்லாது. ஏன்னா அதுக்கு வாயும் இல்ல, கண்ணும் இல்ல, எது மிதிச்சதுன்னு சொல்லாது. ஆனா ஏதோ என்ன மிதிக்குதுன்னு மட்டும் அதுக்கு தெரியும். அதனால தான் தொட்டாஞ்சுருங்கி செடி என்ன பண்ணுது? மாடோ, நாயோ மிதிச்ச உடனே அப்படியே அந்த இலைகள் எல்லாம் அப்படியே சுருங்கிக்குது பாருங்க. அப்ப அந்த இலைகள் எல்லாம் சுருங்குறது என்னன்னா, தற்காப்பின் நோக்கமாக அதுக்கு ஒரு தொடு உணர்வு இருக்கு. தொடு உணர்வு இருக்கிறதுனால அந்த தாவரம் என்ன பண்ணுதுன்னா, யாரோ என்ன தொடுறாங்க. அப்ப நான் அவங்க கிட்ட இருந்து என்ன தற்காத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அது அப்படியே எல்லா இலையும் சுருக்கிக்கிற ஒரு தகுதி வச்சிருக்கு பார்த்தீங்களா? அது வந்து ஒரு அறிவு பரிமாணத்துல இருக்கக்கூடிய அறிவுங்கிறதுனால, அங்க இறைவன புரிந்து கொள்ள முடியுமா? இப்படி படைப்பின் சாராம்சத்த தெரிந்து கொள்ள முடியுமான்னா, முடியாது. அப்ப பரிணாம வளர்ச்சிங்கிறது, உடல்லயும் வளரணும், அறிவிலயும் வளரணும். சைமல்டேனியஸா 2 பக்கமும் நடந்தா மட்டும் தான் நாம வந்து அந்த உயர் பரிமாண இறைவன அனுபவமாக்க முடியும். அப்ப அப்படிப்பட்ட உடல் தான் இங்க ஹார்ட்வேர். அப்படிப்பட்ட மனசு தான் இங்க சாஃப்ட்வேர். அப்படி புரிய வைக்கிறேன் உங்களுக்கு. அப்ப அப்படிப்பட்ட சாஃப்ட்வேர் அண்ட் ஹார்ட்வேர் டெவலப்மென்ட்ல இப்ப நமக்கு அரிதான மனித உடல் கிடைச்சிருக்கு. நல்ல அப்டேட்டட் ஐசி போட்டு, நல்ல ஒரு ப்ராசஸர் போட்டு ஆண்ட்ராய்டு ஃபோன் உங்க கையில குடுக்கப்பட்டிருக்கு. ஆனா, அந்த ஆண்ட்ராய்டு ஃபோன்ல ஆப் போட தெரியல உங்களுக்கு. உங்களுக்கு அந்த ஆப்ப போட்டு பர்ப்பஸா யூஸ் பண்ண தெரியல. நீங்க அந்த ஆண்ட்ராய்டு ஃபோன மட்டும் கையில வச்சுக்கிட்டு எப்பயும் போல காலிங் பண்ணிட்டு இருந்தா, அந்த ஆண்ட்ராய்டு ஃபோன் வேஸ்ட் தானே. நான் என்ன சொல்றேன், ஒன்லி காலிங் பர்ப்பஸ்க்கு எதுக்குங்க உங்களுக்கு ஆண்ட்ராய்டு ஃபோனு? சாதாரண கீபேட் ஃபோன் போதும். கீபேட் ஃபோன்லயே நீங்க யார்கிட்ட வேணா கூப்பிட்டு பேசலாம். யார் உங்கள கூப்பிட்டாலும் அவங்க கிட்ட இருந்து நீங்க விஷயத்த ரிசீவ் பண்ணிக்க முடியும். இதுல ஒண்ணும் டவுட் இல்லைல்ல. அப்போ உங்களுடைய பர்ப்பஸ் என்ன? ஒன்லி காலிங் பர்ப்பஸ்ன்னா கீபேட் ஃபோன் போதும். ஆனா, நீங்க ஆண்ட்ராய்டு ஃபோன் மாத்துறதனுடைய நோக்கம் என்ன? அதுல நான் மனி டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். இங்க இருந்துட்டு நான் என்னுடைய பிசினஸ்க்காக வேற ஒருத்தருக்கு பணத்த அனுப்பணும். அப்ப அதுக்கு எனக்கு வந்து Google Pay இன்ஸ்டால் பண்ணணும். Amazon Pay இன்ஸ்டால் பண்ணணும். அப்புறம் நான் இங்க இருந்துகிட்டே ஒரு ஆர்டர் குடுத்து ஒரு பொருள வாங்கணும். Amazonலயோ, Flipkartலயோ நான் உட்கார்ந்த இடத்துல இருந்து ஒரு பொருள் எனக்கு வரணும். அப்ப இதெல்லாம் நான் பயன்படுத்துறதுக்கு எனக்கு ஆண்ட்ராய்டு ஃபோன்ல ஆப்ஸ் போடணும். அந்த பர்ட்டிகுலர் ஆப்ஸ் போட்டா தான், நான் வந்து Flipkart ஆப்ஸ போட்டா Flipkartல ஆர்டர் பண்ணி எனக்கு தேவையான பொருள வாங்க முடியும். Amazon ஆப் போட்டா Amazonல இருந்து எனக்கு தேவையான பொருட்கள வாங்க முடியும். என்னோட நண்பனுக்கு பணம் அனுப்பணும். அப்ப நான் Google Payவ போட்டு Google Pay மூலமா நான் பணத்த அனுப்பலாம். அவங்கிட்ட இருந்து பணத்த நான் பெற முடியும். இப்ப எனக்கு ஒரு 10,000 வேணும் அனுப்புடான்னா, உடனே என்னுடைய நம்பருக்கு அனுப்புறான். எனக்கு பணம் வந்துருது. அப்ப இந்த மாரி பரிவர்த்தனைகள் நடப்பதற்கு எனக்கு ஆண்ட்ராய்டு ஃபோனுடைய பர்ப்பஸ் எனக்கு முழுமையா பயன்பாட்டில் இருந்தால் எனக்கு ஆண்ட்ராய்டு ஃபோன் தேவ. ஆனா பெருமைக்கு நானும் ஆண்ட்ராய்டு ஃபோன் வச்சிருக்கேன்ட்டு கையில வச்சுக்கிட்டு, எந்த பர்ப்பஸையும் பயன்படுத்தாம அந்த ஃபோன வச்சா எப்படி அது உபயோகமற்ற நிலைக்கு இருக்கோ, அது மாரி பெருமைக்கு மனித உடல் எடுத்துக்கொண்டு, அதை பயன்படுத்த தெரியாதவர்கள் தான் அதிகமாக இருக்கிறார்கள் என்று சொல்ல வருகிறேன். விஷயம் இவ்வளவுதான். வேற ஒண்ணும் கிடையாது.
உங்களுக்கு புரியிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறேன். அப்போ பெருமைக்கு மனித உடல் எடுத்துக்கலாம். ஆனா பயன்படுத்த தெரியாதவர்கள் பலர் இருக்கிறார்கள். அப்படி புரிஞ்சுக்கணும். அப்ப இங்க அப்டேஷன் அப்படிங்கிறது போத் மைண்ட் அண்ட் பாடி 2லயுமே நடந்திருக்கணும். ஆனா இங்க பாடிய மட்டும் அப்டேட் பண்ணிட்டேங்க. ஆனா மைண்ட் அப்டேட் பண்ணவே இல்லன்னா, வேஸ்ட் இல்லையா? பர்ப்பஸ் வேஸ்ட் ஆயிடுதுல்ல. அப்ப திருப்பி இதே மாரி ஒரு உடம்பு கிடைக்குமா? கேரண்டி இல்லைல்ல. நோ சான்ஸ். ஏன்னா, இதெல்லாம் உத்தரவாதம் இல்ல. ஆண்ட்ராய்டு ஃபோன் இப்போ உங்களுக்கு சான்ஸ் இருக்கு. கிடைச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. நாளைக்கு டெக்னாலஜி மாறுனா அந்த ஆண்ட்ராய்டு ஃபோனுடைய பர்ப்பஸ் இல்லாம கூட போலாம்ல. அப்ப நமக்கு பயன்பாட்டுல இருக்கும்போதே பயன்படுத்திக்கணும்ல. காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் அப்படின்னு சொல்ற மாதிரி, அந்த பயன்பாடுங்கிறது அந்த இடத்துல சால்வ் ஆகணும்ல. அந்த பர்ப்பஸ் அப்ப முடியணும்ல. எத்தனையோ வருஷம் கழிச்சு பார்த்துக்கலாங்க. இன்னும் ஒரு 5 வருஷம் போகட்டும் அப்புறம் பார்த்துக்கலாம். இன்னும் ஒரு 50 வருஷம் போகட்டும் அப்புறம் பார்த்துக்கலான்ட்டு நீங்க வெறும் கீபேட் ஃபோனே வச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு வச்சுங்களேன். அவ்வளவுதான். டெக்னாலஜி எங்கேயோ போயிடும். ஒண்ணுமே உங்களுக்கு தெரியாது. இப்ப இன்றைக்கு அப்படி நெறைய பேர் இருக்காங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு நம்ம எல்லாமே பண பரிவர்த்தனை முதல் கொண்டு வியாபாரத்த பூரா வந்து இப்ப நம்ம எல்லாமே ஸ்கேன் பண்றோம். கியூஆர் கோட போய் ஸ்கேன் பண்ணா நம்ம வந்து பொருள வாங்கலாம். அந்த கியூஆர் கோட்ல ஸ்கேன் பண்ணி நம்ம ஒரு என்ன வேணா பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு எல்லாத்துக்குமே இப்ப கியூஆர் கோடு வந்துருச்சு. அப்ப அந்த அளவுக்கு டெக்னாலஜி எங்கேயோ போயிட்டு இருக்கிறத பயன்படுத்த தெரியாத பாமர மனிதர்கள் கூட இன்றைக்கும் நம்முடைய சமுதாயத்தில் இருக்கத்தான் செய்கிறார்கள். அதுக்கு என்ன காரணம்? அவங்க இத கத்துக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கல. அவங்க சாதாரண கல்வி படிச்சாங்க. இப்ப வர்ற பசங்கள்லாம் மாடர்ன் எஜுகேஷன் படிச்சுட்டானுங்க. அப்ப இவனுங்கலாம் ஆண்ட்ராய்டு ஃபோன யூஸ் பண்ண தெரியுது. அவர்களுக்கு ஆண்ட்ராய்டு ஃபோன் யூஸ் பண்ண தெரியல. அப்ப அந்த மாதிரி முதியவர்கள், வயதானவர்கள் வந்து இவர்கள் பண்றத பார்த்து திருதிருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. இத நம்ம நடைமுறையில பார்க்கிறோமா இல்லையா? இப்ப இதே சிஸ்டம் தான். இங்க ஆன்மீகமும் அப்படிதான். ஆன்மீகம்ங்கிறது என்னன்னா, இந்த உயர் பரிமாண அறிவை எட்டுவதற்கான பயிற்சி முறைகளில் ஈடுபட்டவர்கள் எல்லாம் ஆன்மீகத்தில் அந்த உயர் பரிமாண நிலையை அடைந்து விடுகிறார்கள். அவர்கள் அந்த தூய அறிவாக பிரகாசிக்கின்றார்கள். ஆனால் இது தெரியாத பாமரர்கள் இன்னும் பழைய மாதிரியே இருந்து கொண்டு இறைவன் எங்கே என்று தேடிக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப இறைவனை வெளியே தேடிக்கிட்டு இருந்து காலத்தை விரயம் பண்ணி கொண்டிருக்கிற மனிதர்கள் அதிகமாக இருக்கின்றார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப இங்க உண்மை என்ன தெரியுங்களா? வெளிப்படையா உண்மைய சொல்லணும்னா, இப்ப ஒரு புத்திசாலி இந்த உலகத்துல எத்தன பேர் இருக்காங்க அப்படின்னு ஒரு லிஸ்ட் எடுத்தீங்கன்னா, தாமஸ் ஆல்வா எடிசன், நியூட்டன், சர் சி.வி. ராமன் அப்படின்னு ஒரு சின்ன லிஸ்ட் போட்டோம்னா ஒரு 50 பேரு, ஒரு 100 பேர் வருவாங்களா? முட்டாள்கள் எத்தன பேர் இருக்காங்கன்னு ஒரு லிஸ்ட் போடுங்களேன். புத்திசாலிகள் அப்படின்னு ஒரு லிஸ்ட் போட்டீங்கன்னா, ஒரு 10, 20 பேரு இந்த மாரி நம்ம விஞ்ஞானிகள, ஞானிகள எல்லாருமே நம்ம ஒரு லிஸ்ட்ல கொண்டு வர முடியும். அப்படி லிஸ்ட் போட்டு பார்த்தீங்கன்னா, அதிகபட்சமா எத்தன பேர் இருப்பாங்க? ஒரு 50 பேரு, ஒரு 100 பேர் வரட்டும். அப்ப இந்த உலக மக்கள் தொகையில மீதி எல்லாம் யாருங்க? அவங்களுக்கு ஆப்போசிட் தான். அதுல ஏதாவது சந்தேகம் இருக்கா? புத்திசாலிகளுக்கு ஆப்போசிட்டா இருக்கிறவன் பூரா முட்டாள்கள். அதுல ஏதாவது டவுட் இல்லைல்ல? அப்ப இங்க ஞானிகள் அப்படின்னா, ஒரு துறையில் ஞானத்தை அடைந்தவன். அப்படிதான் ஞானம்னா அதுதானே விஷயம். ஞானம்னா விஸ்டம்னு பேரு. விஸ்டம்னா என்ன? ஒரு அறிவு, ஒரு பேருணர்வு நிலை அடைந்தவன். அந்த பர்ட்டிகுலர் சப்ஜெக்ட்ட புரிந்து கொண்டவன். அப்ப அவன் வந்து சயின்டிஸ்ட்டா இருக்கட்டும், அவன் சயின்டிஸ்ட் இல்லாம இந்த மாரி ஞானத்துல, அத்தியாத்ம ஞானத்துல உயர்ந்தவனா இருக்கட்டும். அப்படிப்பட்டவர்கள நீங்க லிஸ்ட் போட்டீங்கன்னா, சயின்ஸ் சப்ஜெக்ட்ல ஒரு 50 பேர், 100 பேர் எடுக்கலாம். இது மாரி அத்தியாத்ம ஞானத்துல ஒரு 50, 100 பேர் எடுக்கலாம். ஆனா உலகத்துல மக்கள் தொகை பார்த்தீங்கன்னா, பில்லியன், மில்லியன், ட்ரில்லியன் அப்படி போயிட்டே இருக்குல்ல. அப்ப இப்படிப்பட்ட மக்கள் தொகையில மீதி எல்லாம் யாருங்கன்னா முட்டாள்கள். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அப்ப இங்க பாருங்க, முட்டாள்களுக்கு தான் மெஜாரிட்டி ஜாஸ்தி. அதுதான் நான் சொல்றேன். இப்ப அரசியல் உலகம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்போ நடிகர் விஜய் போறாரு அப்படின்னா, 3,00,00,000 பேர் அங்க வந்து கூட்டமா கூடுறான், திருச்சியில. ஆனா, இப்ப ஒரு முக்கியமான ஒரு நபர் வராரு, ஒரு அறிவாளி வராரு, அதே திருச்சிக்கு. எத்தன பேர் கூடுவான்? தனியா ஒரு ரூம்ல ஒரு 10 பேரோ, 5 பேரோ உட்கார்ந்து பேசிட்டு இருப்பாங்க. அதாவது இந்த டிஃபரன்ஸ் நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு ஞானி வராரு. அவர் வந்து தன்னையே தான் அறிந்து கொண்ட உயர்ந்த ஞானி. அவர் வந்து திருச்சிக்கு வராரு. அப்ப அந்த ஞானிய வந்து பார்க்க வர்றவன் யாரா இருப்பான்? ஒரு 10 பேர் அந்த ஞானியோட சேர்ந்த புத்திசாலிகள் என்ன பண்ணுவான்? அருமையான ஒரு ஞானி வராருப்பா, இன்னைக்கு அவர எப்படியா போய் நேர்ல அப்பாயின்ட்மென்ட் வாங்கி பார்த்துடணும். அவர்கிட்ட சில கேள்விகள் கேட்டு என்ன நான் தெளிவுபடுத்திக்கணும். அப்படின்னு சொல்லி அவர அறிமுகப்படுத்திக்கிறதுக்கும், அவர நேரடியா பார்க்கறதுக்கும் மிஞ்சி மிஞ்சி வந்தா எத்தன பேர் வருவான்? ஒரு 10 பேர் வருவான். அப்ப அந்த ஞானி என்ன பண்ணுவாரு? ஒரு கோயில்லயோ, ஒரு ஆசிரமத்திலயோ வந்து நிப்பாரு. அங்க இவங்கலாம் வருவாங்க. இந்த 10 பேர் உட்கார்ந்து பேசிட்டு, அவங்க அவங்களுடைய வாழ்க்கைய அவங்க ஓகேன்னு புரிஞ்சுட்டு போயிடுவாங்க. ஆனா, ஒரு விஜய் வரான்னா 3,00,00,000 பேர் ஒண்ணு கூடுறான்னா, அப்ப இங்க மெஜாரிட்டி எங்க இருக்கு? முட்டாள்களுக்கு தான் மெஜாரிட்டி. அதான் அறிவாளிகளுக்கு மெஜாரிட்டி கிடையாது. அப்ப இந்த மாதிரி தான் இங்க எல்லாமே. படைப்பே அப்படிதான் இருக்கு. படைப்பே எப்படின்னா, அந்த அறிவு நிலை, அந்த பேருணர்வு நிலை, அந்த இறை நிலை, அந்த பிரம்ம நிலை, அந்த பரமானந்த நிலைய அடைவது, அந்த நிலைக்கு நம்ம பயணம் பண்ணுவது அப்படிங்கிறது,
50 மாணவர்கள் இருக்கின்ற வகுப்பறையில் ஒரு சிலர் மட்டுமே தேறுகிறார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப மீதி மாணவர்கள்லாம் ஏன் தேறல? ஆர்வம் இல்ல, அக்கறை இல்ல. அந்த பாடத்துல இன்ட்ரெஸ்ட் இல்ல. அவ்வளவுதான். அப்படி நம்ம எப்படி உலகியல் கல்விய எடுத்துக்கிறோமோ, அதே மாரி இந்த அத்தியாத்ம கல்வியும் அப்படித்தான் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நீங்க பார்க்கிறது சாஸ்திரம். அப்ப அந்த அடிப்படையில எங்க சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, இங்க படைக்கப்பட்ட ஜீவராசிகளுடைய மனோபாவங்கள் தான் இப்படி லோகங்களாக இருக்கு. பூலோகம், போர்லோகம், சொர்க்கலோகம், மகாலோகம், ஜனலோகம், தபோலோகம், பிரம்மலோகம் என்று பல பரிமாணங்கள்ல மேல போனா, அந்த உயர் பரிமாண பிரம்மானந்தத்தை அடைவது பிரம்மலோகம். அதே மாரி கீழ போனா பாதாள லோகம், இப்படியே கீழ போனா இன்னும் கீழ்நிலை பரிமாணங்கள்ல போகிற மனசு வந்து ரொம்ப கீழ போய் இறங்கி இருக்கிறதுலே மட்டமான வாழ்க்கை வாழ்ந்து, மிருகத்த விட கேவலமா வாழ்ற மனிதர்கள்லாம் பார்க்கிறோம்ல்ல. நெறைய மனிதர்கள் வந்து நம்ம இப்போ டிவில நியூஸ் எல்லாம் பார்க்கும்போது, இப்படி அற்பத்தனமா நடந்துக்கிட்டான், அப்படி அற்பத்தனமா நடந்துக்கிட்டான்னு கேள்விப்பட்டா, என்னடா இவன் மனுஷன் தானா? இல்ல மிருகத்தோட மோசமா இருக்கிறான்னு நாமளே கமெண்ட் குடுக்குறோம். அப்ப அப்ப மிருகத்தோட மோசமா அவனால கீழ போக முடியுதுன்னா, உடம்பு தான் மனித உடல். ஹார்ட்வேர் வந்து நல்ல ஹை ஸ்பீட் ப்ராசஸர் போட்டிருக்கு. பட் சாஃப்ட்வேர் லோடு பண்ணவே இல்ல. அப்ப சாஃப்ட்வேர லோடு பண்ண தெரியலன்னா, அந்த ஃபோனுடைய பர்ப்பஸ் வேஸ்ட் ஆற மாரி, இவன் மனிதனுடைய வாழ்க்கையை வீணாக்கி விடுகிறான். அப்ப பெரும்பாலான மனிதர்கள் இப்படித்தான் தன்னுடைய வாழ்க்கையை வீணாக்கிக் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் எல்லாம் அந்த உயர் பரிமாண அந்த சத்ராயணம் என்ற இறைவனை, சத்தியத்தை, உண்மையை நோக்கிய பயணத்தில் தோல்வியுறுகிறார்கள் அப்படிங்கிறத இங்க உபனிஷத் ரிஷி வெட்ட வெளிச்சமா பேசிடுறார். இப்படிதான் அந்த உபனிஷத்தினுடைய நோக்கமும் அங்க இருக்கு. ஏன்னா கிட்டத்தட்ட 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த உபனிஷத் எழுதின ரிஷி வந்து மனிதனுடைய மனோபாவத்த இப்படி புட்டு புட்டு வச்சிடுறாரு. இப்படிதான் மனிதர்கள் இப்படிதான் இருக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்லிட்டாரு. அப்ப நாம இங்க உண்மையிலேயே இந்த மாரி பாதையில நம்ம பயணம் பண்ணுவதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, நம்ம உடல் அளவில அப்டேட் பண்ணா மட்டும் போதாது. உடல் அளவில அப்டேஷன்னா என்ன? இப்ப நான் மனித உடல் எடுத்துட்டேங்கிறது ஒரு பெருமை கிடையாது. ஆனா அந்த மனித உடல்ல நான் மனதளவுல எப்படி அப்டேட் ஆயிருக்கிறேங்கிறத பொறுத்து தான் என்னுடைய பெருமையே இருக்கு. மனிதனுடைய மகத்துவமே இருக்கு. மனித பரிமாணத்தின் முக்கியத்துவமே இருக்கு. அரிதான மனித பிறவியினுடைய அனுபவமே இருக்கு. இப்படி நீங்க புரிஞ்சுக்கணும். அப்படி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இங்க அப்படிப்பட்ட இறைவனை அடைவதற்கான இறை உலகம் என்பது, நம்முடைய மனோ உலகத்தை கடந்த தூய அறிவு உலகம் என்று சாஸ்திரம் ஒரு அருமையான விஷயத்தை எடுத்து சொல்லுது. அப்ப இறை உலகம் அப்படிங்கிறது உண்மையிலேயே, நாம கற்பனையில வாழ்ந்து கொண்டிருக்கிற இறை உலகம் கிடையாது. நாம என்ன நினைச்சிட்டு இருப்போம்? மதம் மாரி நீங்க வந்து ஒரு கிறிஸ்டியானிட்டில பொறந்திருந்தீங்கன்னா, உங்களுக்கு எப்படி சொல்லப்பட்டிருக்கும்? மேல ஜெகோவான்னு ஒருத்தர் இருக்காரு. ஜீசஸ் கிறிஸ்து வந்து அவருடைய மகன். அவர் வந்து இந்த மக்களுக்கு பல நன்மைகளை உபயோகப்படுத்துவதற்காக, உரைப்பதற்காக, உபதேசம் கொடுப்பதற்காக பூமியில் அவதாரம் எடுத்தார். அப்போ ஜெகோவாவினுடைய மகனாக பிறந்த இயேசுபிரான் இந்த பூமியில் மனிதர்களுக்கு நல்ல விஷயங்களை எல்லாம் சொன்னார். இதை இதை தெரிந்து கொண்டு மாறியவன் யெகோவாவை உணர்ந்து கொண்டான். அவர் மேலே இருக்கிறார், மேலுலகத்தில் இருக்கிறார், பரலோகத்தில் இருக்கின்ற பரமபிதாவே அப்படின்னு கிறிஸ்டியானிட்டி வழிபடுது. நம்முடைய இந்து மதமும் எடுத்துக்கிட்டீங்கன்னா, மேல வந்து பிரம்மலோகத்துல இப்படி இறைவன் இருக்கார், சொர்க்கலோகத்துல அப்படி இறைவன் இருக்கார், கைலாயத்துல சிவன் இப்படி பார்வதியோட, பொண்டாட்டியோட, குழந்தைகளோட உட்கார்ந்திருக்கார், வைகுண்டத்துல பெருமாள் வந்து பொண்டாட்டியை கால் எடுத்து சொல்லி படுத்துட்டு இருக்கார். அப்படி இப்படின்னு 1000 விஷயங்கள் நம்ம இடத்துல கொடுக்கப்பட்டிருந்தாலும், இந்த மாரி புற விஷயங்கள உள்வாங்குகின்ற மனசு, இது உண்மை என்று நம்புது பாத்தீங்களா? அந்த மனம் வந்து மனித உடலில் அப்டேட் ஆயிருக்கலாம். மனசுல அப்டேட் ஆகலைல்ல. அப்ப அது அந்த மாரி ஒரு பிறவி வந்து வீணான பிறவியாக போயிடுதுங்கிறத சாஸ்திரம் சொல்லுது. சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, ஆண்ட்ராய்டு ஃபோனா இருக்கலாம். ஆனா ஆப் போடலையேப்பா. பர்ப்பஸ் இல்லாம அந்த ஃபோன வச்சிருக்கல்ல. அது மாரி மனித உடலா இருக்கலாம். பர்ப்பஸ் இல்லாம நீ இந்த மனித உடல வச்சிருக்கிறங்கிறத சொல்லிட்டு, அப்ப இந்த மனித உடல்ல அப்டேட் ஆகுற விஷயம் என்னன்னா, அப்படி திணிக்கப்பட்ட விஷயங்கள் உண்மையா? இல்லையா? அவங்க சொல்ற மாரி பெருமாள் பொண்டாட்டி கால் அழுத்த சொல்லி படுத்துட்டு இருக்காரா? அப்படி படுத்துட்டு இருந்தா அவர் என்ன பெண் அடிமையாளனா? அப்ப பொண்டாட்டினா கால் அழுத்தி விடணும்னு எதிர்பார்க்கிறாரா பெருமாளு? அப்ப அப்படிப்பட்ட ஒரு இவரா? அப்படின்னுலாம் ஒரு கேள்வி எழுப்பணும். நமக்குள்ள ஒரு கேள்வி எழுப்பணும். எழுப்பி, அப்ப என்ன இந்த மாரி ஒரு அராஜகம் இருக்குல்ல. மனிதன்னா எப்படி நினைக்கிறான்? ஆணுன்னா அவன் ஆணுடைய ஆதிக்கம், ஆண் வர்க்கம் வந்து இப்படிதான் இருக்கணும். பெண்ணுன்னா இப்படி அடிமையா இருக்கணும். அப்படின்னு சில விஷயங்கள் எல்லாம் அப்பிருந்தே திணிக்கப்பட்ட விஷயங்கள் எந்த அடிப்படையில திணிக்கப்பட்டிருக்கு? இதனுடைய உண்மைத்தன்மை என்ன? அப்படின்னு விசாரித்து விவேகத்தினால விழித்துக் கொள்ளும்போது, இங்க உண்மையான நிலை என்ன? நாம உருவாக்கிய கடவுள்கள் அப்படி கிடையவே கிடையாது. உண்மையான கடவுள் நிலை என்பது தூய அறிவு நிலை. அப்ப தூய அறிவு நிலையில நாம் நம்மை உணர்கின்ற பொழுது, இந்த படைப்பே என்னிடத்திலேயே இருக்கு. நான் எப்படி இருக்கிறேனோ, அப்படி இந்த படைப்பு என்னால் படைக்கப்பட முடியும். அப்ப நான் வந்து ஒரு வல்கரான புத்தி, கேவலமான புத்தி, கீழ்த்தரமான புத்தி வச்சுக்கிட்டு இருந்தேன்னா, என்னை சுற்றி இருக்கிறவர்களும் அப்படித்தான் இருப்பாங்க. அப்ப நான் என்ன பண்ணுவேன்? அவன அடிமையாக்குவேன். அவன் எனக்கு கீழ இருக்கணும்னு அராஜகம் பண்ணுவேன்.
அக்கிரமம் பண்ணுவேன். ஏன்னா என்னுடைய வாழ்க்கை அப்படித்தான் நான் விரும்புறேன். என்னுடைய மனசுல அப்படிப்பட்ட விஷயங்கள ஏத்தி வச்சுக்கிட்டு இருக்கேன். அதுதான் என்னுடைய வாழ்க்கைன்னு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். என்னை சுற்றி இருக்கிறவனும் அப்படித்தான் இருக்கணும்னு எதிர்பார்க்கிறேன். அப்ப அந்த மனோபாவத்துல விரிகின்ற உலகம் அப்படித்தான் இருக்கும். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அதுவே ஞானிகளும், யோகிகளும் வாழுகின்ற வாழ்க்கையில அவங்க அப்படியெல்லாம் இல்ல. அந்த தூய அறிவு நிலையில அந்த உயர்ந்த பேரானந்த பெருநிலைக்குள்ள போகும்போது, அவர்களுக்கு அமைதியும், ஆனந்தமும் நிறைந்ததாகவே இந்த உலகம் இருக்கும் அவர்களுக்கு. அவங்களால மட்டும் எப்படி அப்படி இருக்க முடியுது? நமக்கு மட்டும் ஏன் உலகம் இப்படி தெரியுது? அந்த எண்ணங்களுடைய வேறுபாடுகள் தான் காரணம். உன் மதி எதுவோ, உன் கதி அதுவே. உன் எண்ணம் எப்படியோ அப்படி உன்னுடைய வாழ்க்கை. எப்படிப்பட்ட விஷயங்களை நீ உள்வாங்கிக் கொண்டிருக்கிறாயோ, அப்படி உன்னிடத்தில் உலகம் விரிகிறது. அப்படி உன்னுடைய வாழ்க்கை விரிகிறது. அப்படி அனுபவங்கள் நிகழ்கிறது. அப்படிங்கிறத சாஸ்திரம் ரொம்ப தெள்ளத் தெளிவாகவே நம்முடைய மனதினுடைய அப்டேஷன அருமையா பேசி புரிய வைக்குது. அப்ப நீங்க பெரும்பாலான மனிதர்களுடைய மனோபாவத்துக்கு நானு நெறைய விளக்கங்கள் குடுத்திருப்பேன். எப்படி விளக்கம் குடுத்திருப்பேன்னா, இப்ப ஒருத்தன் எப்ப பார்த்தாலும் கெட்ட விஷயங்களையே பார்த்துக்கிட்டே இருக்கான்னு வச்சுக்கங்களேன், அவன் கெட்டவனா மாறிடுவான். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஒருத்தன் நல்லதையே பார்த்துட்டு இருக்கான்னு வச்சுக்கங்க, அவன் நல்லவனா மாறிடுவான். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அப்ப இங்க இத புரிஞ்சுகிட்டே நம்முடைய மனித குலம் என்ன பண்ணுதுன்னா, மனிதனுக்கு கல்விங்கிற ஒரு விஷயத்துல கூடுமான வரைக்கும் நல்லத குடுக்கணும். அப்ப அவன் நல்லவனா மாறுவான். அவனால சமுதாயம் நல்ல சமுதாயமாக மாறும். அப்ப மக்கள் சமுதாயம் நல்லதை எல்லாம் பெறும். அப்ப எல்லோரும் ஒருத்தனுக்கு ஒருத்தன் நல்லவனா இருப்பான். எல்லோருக்கும் உதவி செய்வான். அப்ப ஒரு சுமூகமான, ஒரு சுபிட்சமான, ஒரு சந்தோஷமான மனித சமுதாயத்த நம்ம பார்க்க முடியும். ஆனா அப்படி இல்லாம கெட்டதையே நம்ம குடுத்துக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கங்களேன், அப்ப அந்த மனசு வந்து கெட்டத உள்வாங்கி, உள்வாங்கி கெட்டவனா மாறிடுவான். அதனால தான் நம்ம கல்வி திட்டம் வந்து ஆரம்பத்திலே என்ன சொல்லுதுன்னா, 3 குரங்கு பொம்மைகள போட்டு சொல்லும். "தீயவை பார்க்காதே, தீயவை கேட்காதே, தீயவை பேசாதே" அப்படின்ட்டு ஆணித்தரமா சிறு குழந்தைகள்லயே நமக்கு எடுத்த உடனே, அந்த தீய விஷயங்கள் கிட்ட போயிடாத அப்படின்னு ஒரு வார்னிங் பண்றாங்க. ஒரு எச்சரிக்கை பண்றாங்க. ஆனா நாம இப்ப என்ன பண்ணிட்டோம்? நம்ம குழந்தைகளுக்கு பூரா தீயத தான் கத்துக் குடுக்குறோம். இப்ப இன்றைய ஜெனரேஷன் டெக்னாலஜி, கலாச்சாரம், டிவி, மீடியா, செல்போன் எல்லாம் வந்ததுல, உண்மையான பர்ப்பஸ் என்ன பண்றோம்? இந்த மாரி கெட்ட விஷயங்களுக்கு தான் நம்ப முக்கியத்துவம் குடுத்து நம்ம கொண்டு போயிட்டு இருக்கோம். அப்ப இதனுடைய சீர்கேட தான் நம்ம இன்றைக்கு கண்கூடா பார்த்துட்டு இருக்கிறோம். மனித சமுதாயம் வந்து இப்போ எவ்வளவுக்கு எவ்வளோ எல்லா விஷயத்திலும் கீழ நோக்கி போகுது. எப்படி ஒருத்தனுக்கு ஒருத்தன் ஏச்சி பிழைக்கிறான், எப்படி ஏமாத்தி பிழைக்கிறான், அவன அடிச்சு இவன் மேல வரான். எல்லாம் பணம், பதவி, இந்த சுகம் இப்படிதான் மனித இனம் வந்து கீழ் நோக்கி போகுது. அதுக்கு காரணம் என்னன்னா, கொடுக்கப்பட்ட விஷயங்கள் வந்து நல்லதாக கொடுக்கப்படவில்லை. அப்படி கொடுப்பதற்கான சந்தர்ப்பங்கள் உருவாக்கப்படவில்லை. அதற்கு முழுக்க முழுக்க காரணம் நம்மை போன்ற பெற்றோர்கள் தான் என்று சொல்ல வேண்டும். ஏன்னா நம்ப இதை அங்கீகரிக்கிறோம், அனுமதிக்கிறோம். அதுக்குண்டான வாய்ப்புகள உருவாக்கி குடுக்குறோம் நம்முடைய குழந்தைகளுக்கு. அப்ப அவர்கள் அப்படித்தான் வந்து அப்படித்தான் வாழ்வாங்க. அப்ப அவங்க வாழ்க்கை அப்படி வாழும்போது அதுல மாற்றத்தை உட்படுத்துவதற்கு நமக்கு சாத்தியம் இல்ல. முடியாதுங்கிறத நம்ம நடைமுறையில பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்ப இங்க எல்லாமே மைண்ட் அப்படிங்கிற அடிப்படை விஷயத்தை இங்க சாஸ்திரம் சொல்லி, இப்ப நம்ம மனிதனாக இந்த பூமியில பிறந்தனுடைய நோக்கம் வந்து, இந்த சத்ராயணம் அப்படிங்கிற இந்த பாதையில அந்த இறைவனை அறிந்து கொள்வதற்கான ஒரு உயர் பரிமாண நிலையை உணர்ந்து கொண்டு பயணிக்க வேண்டும். அப்படி பயணிப்பவர்களுக்கு, அந்த இறை உலகத்தை அடைபவர்களுக்கு மீண்டும் பிறப்பு கிடையாது. அவர்கள் பிறப்பதில்லை என்று இங்க சொல்லுது. அது மட்டுமின்றி, பிரம்மலோகத்துக்கு அப்பால் பிரஜா நதி என்ற ஒரு நதி பாய்வதாகவும், அதன் மறுகரையில் ஸ்ரீ வைகுண்டம் இருப்பதாகவும் வைணவ நூல்கள் எல்லாம் எடுத்து சொல்ற மாதிரியே, சைவ நூல்களும் என்ன சொல்லும்? இங்க ஒரு இமயமலை அப்படிங்கிற ஒரு இமயமலை சாரல்ல இறைவன் சிவபெருமான் இருக்கிறார். அங்க வந்து அவர் வந்து தேவி பார்வதியோட குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கார். அப்படி இப்படின்னுலாம் இங்க நெறைய கதைகள கொண்டு வந்து இணைச்சு, இணைச்சு இப்படி தெய்வத்தன்மை இப்படி காட்டி, காட்டி மனிதர்களுடைய மனோபாவத்தை மாற்றி, மாற்றி இது ஒரு சாரர் வந்து தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டார்கள் என்று நாம் இன்றைய சமுதாயத்த பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அது நடைமுறையில தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அப்ப இதெல்லாம் நம்ம இங்க நம்மிடத்தில கொடுக்கப்பட்ட அந்த அறிவு பரிமாணத்துல, நம்மிடத்தில் இருக்கின்ற அந்த புத்திசாலித்தனத்தினால விசாரித்து, அதனுடைய உண்மைத்தன்மை என்னங்கிறத விவேகத்தினால விழித்துக் கொள்ளும்போது, உண்மையான இறை உலகம் என்பது, அந்த இறைவன் நம்மிடத்திலே வாழுகின்ற அந்த பிரம்மரந்திரம், 10ஆம் வாசல், அப்புறம் வந்து அந்த துரியம் என்று சொல்லக்கூடிய அந்த அறிவு ஆகாசமாகிய தகர ஆகாசம் என்ற நிலை என்று இங்க சாஸ்திரம் சாந்தோக்கிய உபநிஷத்துல இந்த இடம் அதை குறிப்பிட்டு சொல்லுது. ஏன்னா இறைவன் வந்து அறிவாய், தூய உணர்வாய் நம்மிடத்திலேயே பிரகாசித்துக் கொண்டிருக்கிறான். அது வந்து நம்மிடத்துல ஒரு சின்ன ஆகாசமா இருக்குது. அந்த ஆகாசம் தான் இப்படிப்பட்ட மிக பிரம்மாண்ட ஆகாசத்த உண்டாக்கி, அதுல இவ்வளவு பெரிய படைப்புகள உண்டாக்கி, அங்க ஒரு கேலக்ஸி, அங்க ஒரு சூரியன், அங்க ஒரு சந்திரன், அப்புறம் அதுல ஒரு பூமி, அந்த பூமியில இத்தனை ஜீவராசிகள் என்ற இவ்வளவு விஷயங்களையும் கொண்டு வருதுன்னா, அவ்வளவு படைப்புக்கும் ஆதாரமாக அந்த ஒரு சிறிய ஆகாசம் இருக்கிறது, தகர ஆகாசம் இருக்கிறது என்று இங்க தகர வித்யா
இப்படிப்பட்ட ஒரு உயர் பரிமாண அனுபவத்தை நமக்கு சுட்டிக்காட்டுது. அப்ப இதற்கு இப்படிப்பட்ட ஒரு உயர் பரிமாண அனுபவத்தை அனுபவமாக்குவதற்கான அரிதான வாய்ப்பு எப்ப கொடுக்கப்பட்டிருக்கு? பிரம்மச்சரியத்தில் கொடுக்கப்பட்டிருக்குங்கிறத இங்க சாஸ்திரம் சொல்லி தன்னுடைய 5வது பகுதிய நிறைவு செய்கிறது. அதாவது 8வது அத்தியாயத்தினுடைய 5வது பகுதி இப்ப இந்த இடத்துல நிறைவு செய்யப்படுது. இப்ப மேலும் இந்த சாஸ்திரம் பேசும்போது, பிரம்மச்சரியத்தால் இறை உலகம் அடையப்படுகிறது. அங்கே செல்வது யார்? அவர் எப்போது செல்வார்? அவர் எப்படி செல்வார்? அப்படி என்ற கேள்விகளுக்கான பதில இனி வருகின்ற பகுதிகளில பார்க்க இருக்கிறோம். அதாவது இங்க இறை உலகம் என்ற ஒன்று இருக்குப்பா. அந்த இறை உலகம்ங்கிறது எப்படி? அறிவு உலகம், தகர ஆகாசம் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லிடுது. அப்ப அந்த தகர ஆகாசத்துக்கு யார் போகணும்? அங்க செல்பவன் யார்? அவன் எப்படி செல்வான்? அந்த இடத்துக்கு அவன் எப்படி போவான்? அதுக்கு ஏதாவது வழி இருக்கா? ஏதாவது பாதைகள் இருக்கா? அப்படிங்கிற கேள்விக்கான பதில் வந்து அடுத்த பகுதியில வரும்போது, இங்க அது அழகா தகர வித்யா வந்து ஒரு வித்தியாசமான முறையில அத உபதேசிக்குது. அது எப்படி சொல்லுதுன்னா, இதயத்திலே வந்து நாடிகள் இருக்கிறது. அந்த நாடிகள் வந்து பல்வேறு நாடிகளாக பரிணமித்திருக்கு. அதெல்லாம் வந்து சூக்கும நாடிகள் என்று பெயர். சூக்கும நாடிகள்னா நம்ம உடம்புக்குள்ள தகர ஆகாசம் என்ற ஆகாசத்திலிருந்து பல்வேறு பாதைகள் வந்து இந்த உடம்புங்கிற ஒரு ஆலயத்துக்குள்ள பிரியுது. அப்படி பிரியும்போது இங்க ஒவ்வொரு பரிமாணங்களுக்குள்ள உள்ள நிகழ்வு நடந்துட்டு இருக்கு. அது வந்து நமக்கு சக்கரங்களாகவும் நம்முடைய மனித உடல்ல கொடுக்கப்பட்டிருக்கு. நம்ம அத வந்து மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம் என்று பார்க்கிறது எல்லாமே நம்ம மனித உடல்ல இருக்கக்கூடிய அந்த சுரப்பிகள், கிளாண்ட்ஸ் என்று நம்ம பார்த்தோம். அறிவியல் ரீதியா பார்த்தீங்கன்னா, அதுக்கு கிளாண்ட்ஸ்ன்னு பேரு. ஆன்மீக ரீதியா பார்த்தீங்கன்னா, அதுக்கு பேரு வந்து சக்கரங்கள்னு பேரு. அந்த காலத்துல வந்து நமக்கு சனாதன தர்மம் வந்து 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி சொல்லும்போது, சக்ராஸோ அல்லது வந்து ஒரு சுரப்பிகளோ என்று மருத்துவ ரீதியா பேசாம, ஆன்மீக ரீதியா மட்டும் தான் அது பேசும். ஆன்மீக ரீதியா மட்டும் பேசும்போது, அது சக்கரங்கள்னு சொல்லி நம்மள வச்சிருக்கு. நீங்க அறிவியல் ரீதியா அதே சித்தர்களும், ஞானிகளும், திருமூலரும், அகத்தியரும் போன்ற மகான்கள் வந்து பேசும்போது, அந்த இடங்கள வந்து மருத்துவ ரீதியா சொல்லும்போது சுரப்பிகள் என்று சொல்றாங்க. அப்ப அப்படி சுரப்பிகள் என்று சொல்லும்போது தான் நம்ம மனித உடல்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கிய சுரப்பியாக நம்முடைய பீனியல் சுரப்பிய சொல்றாங்க. அப்ப அந்த பீனியல் சுரப்பியிலிருந்து ஒரு திரவம் சுரக்கிறதுன்னு சொல்றாங்க. அந்த திரவம் தான் வந்து இங்க வாழைத்தாய், அந்த இது, இந்த இது அமிர்தம், ஆ அது இதுன்னு பல பேர்கள்ல சித்தர்கள் பரிபாஷையில பேசுறாங்க. அப்ப அந்த சுரப்பி தூண்டப்பட்டு அதிலிருந்து ஒரு திரவம் சுரக்கப்பட்டா, அந்த திரவமானது நம்முடைய சூட்சும நாடிகள் வழியா நம்ம உடம்புல பரவும்போது, இந்த உடம்பானது என்ன வருது? ஒரு புத்துணர்வு பெறுகிறது. அப்ப அந்த புத்துணர்வு பெறும்போது, புதிய புதிய விஷயங்கள் புலனாகிறது. அப்ப இங்க இந்த ஹார்ட்வேர் ஆனது அப்டேட் ஆகுது. ஐசி லெவல்லயும் அப்டேட் ஆகுது. மன ரீதியாவும் இந்த மாரி அத்தியாத்ம ஞானங்கள உள்வாங்குவதற்கு தயாராகுது. அப்படி உள்வாங்க தயாரான உடனே, இப்ப பீனியல் சுரப்பிகள்லாம் சுரக்கப்பட்டு தூண்டப்படும்போது, நம்ம சராசரி மனிதனா வாழ முடியாது. நம்முடைய பரிமாண நிலை உயர்ந்த உடனே நாம என்ன பண்ணுவோம்னா, ஓ! இந்த உலகத்துடைய உண்மை தன்மைய நான் தெரிஞ்சுக்கணுமே! நான் எப்படி மாறுபட்டு சிந்திக்கிறது? அப்ப நான் இப்படி இவன் என்னமோ முட்டாள்தனமா உட்கார்ந்து இதையே பண்ணிட்டு இருக்கிறான். இதனால என்ன இவன் அடைஞ்சான்? எனக்கு என்னமோ இதுல உடன்பாடு இல்ல. நான் கொஞ்சம் மாத்தி சிந்தனை பண்ணி பார்க்கிறேனே! எனக்கு வந்து இது எதுக்காக செய்யணும்? ஏன் செய்யணும்? அப்படின்னு ஒரு கேள்வி எனக்குள்ள எழுந்திருக்கணும். அப்படி எழுந்து அந்த கேள்விக்கான விடைய நான் தேடும்போது, அதற்கான ஆசிரியர்கள நான் தேடி ஆகணும். அப்ப அதுக்கு அத சொல்லிக் கொடுப்பவர் யார்? அதுக்குண்டான ஆசிரியர்கள் யார்? அப்படிங்கிறதெல்லாம் நாம ஆர்வமா பார்க்க நமக்கு அதுக்கான விஷயங்கள் தானாகவே நம்மள தேடி வர வர, அப்படித்தான் இந்த இயற்கை வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கு. அதாவது இங்க நீங்க எந்த அளவுக்கு அப்டேட் ஆறீங்களோ, அதற்கான ஆசிரியர்கள் உங்க முன்னாடி வந்துருவாங்க. அத வந்து நான் உங்களுக்கு ஏற்கனவே எப்படி புரிய வச்சேன். இப்ப சாதாரண ஸ்கூல்ல போய் நீங்க 1ஆம் கிளாஸ்ல ஆனா, ஆவன்னா கத்துக்கிட்டீங்கன்னா, நீங்க எலிஜிபிள் ஆயிடுறீங்க. அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா உங்கள 2வதுக்கு புரமோட் பண்ணிடுவாங்க. 2ண்ட் கிளாஸ்க்கு நீங்க போலாம்ப்பா. நீ ஆனா, ஆவன்னா கத்துக்கிட்ட. அங்க போய் இங்கிலீஷ் படி, ஏபிசிடி படி அப்படின்னு தூக்கி 2வது கிளாஸ்ல தானாவே அந்த டீச்சரே புரமோட் பண்ணி 2ண்ட் கிளாஸ்ல நம்மள போட்டுருவாங்க. ஆனா, நாம இங்க 1ஆம் கிளாஸ்க்கு வரோம்ன்னு சொல்லிட்டு டெய்லி ஸ்கூலுக்கு வந்துட்டு, ஒழுங்காவே படிக்காம, ஆனா, ஆவன்னா கூட எழுதத் தெரியாம, அந்த வருஷம் முடிவுல போய் அந்த டீச்சர் முன்னாடி நின்னோம்னு வச்சுக்கங்களேன், அந்த டீச்சர் கேட்பாங்க, "ஏன்பா 50 மாணவர்கள் வந்தாங்க. நீ ஒருத்தன் மட்டும் ஸ்கூலுக்கே வரல. இப்ப கடைசி டைம்ல வந்து எக்ஸாம் எழுத வந்திருக்கிற. என்னத்த எழுதப் போற? உனக்கு ஆவும் எழுதத் தெரியாது, ஆனாவும் எழுதத் தெரியாது. நீ புரமோட் ஆக மாட்ட. ஆகவே நீ மீண்டும் வா" அப்படின்னு சொல்லி அவன திருப்பி அனுப்பிச்சுருவாங்க. இப்ப இப்படித்தானே உலகியல் கல்வி. இதே மெத்தட் தான் ஆன்மீக கல்வியும். இப்படிதான் ஆன்மீக கல்வியும் நெறைய பேர் இந்த பாடத்திட்டத்துல உள்ள வருவாங்க. ஆனா நானும் ரொம்ப வருஷமா படிச்சுட்டு இருக்கேன்பாங்க. ஆனா ஒழுங்கா படிக்க மாட்டாங்க. அப்ப அவங்க எப்படி அப்டேட் ஆக முடியும்? அப்டேட் ஆக மாட்டாங்கல்ல. அப்ப அவங்களுக்கே தெரியும் அவங்க தகுதியில நான் உயரலங்கிறத. அது ஆசிரியர் இங்க வந்து சொல்லணுங்கிறதே கிடையாது. அவங்களுக்கே நான் இன்னும் அப்டேட் ஆகல. நெறைய விஷயங்கள் புரியல. அப்ப நான் என்ன பண்ணணும்? அப்ப திருப்பி நான் இந்த பாடத்திட்டங்கள தொடர்ந்து பயணிக்கணும். அப்பதான் அப்டேட் ஆக முடியும். அப்ப அந்த அப்டேஷன் மைண்டுக்கு நடக்கவே,
அப்ப இந்த உடலும், மனமும் சைமல்டேனியஸா தன்னை அப்டேட் பண்ணவே, நம்ம அந்த தூய அறிவு நிலைக்கு தானாவே உயர்ந்துருவோம். அந்த உயர் பரிமாண அனுபவம் தான் இறை அனுபவம். இறை உலகம் அப்படின்னு இங்க சாஸ்திரம் இப்படிப்பட்ட ஆழமான விஷயங்கள உடல் ரீதியாகவும், உள்ளம் ரீதியாகவும் நமக்கு புரிய வைக்க முயற்சி பண்ணுது. அப்ப இங்க வந்து இந்த மந்திரம் என்ன சொல்லுதுன்னா, நாடிகள் வந்து ரொம்ப நுண்ணியதா இருந்தாலும், அதுல பல நிறங்கள் இருக்கிறது. அது சிவப்பு கலந்த மஞ்சள், வெள்ளை, நீலம், அப்புறம் இந்த மாரி பல நிறங்களோட அந்த நாடிகள் வந்து உள்ள பிரகாசித்துக் கொண்டிருக்கு. அப்ப அங்கே தெரிகின்ற சூரியனும் சிவப்பு கலந்த மஞ்சளாக, வெண்ணிறமாக, நீலமாகத்தான் தெரிகின்றான். அப்ப இதயம் என்பது இங்கே பிராணனின் இருப்பிடம். உணர்ச்சிகள், செயல்பாடுகள் என்று வாழ்க்கையின் அனைத்தும் இங்கிருந்தே கட்டுப்படுத்தப்படுகின்றன. அப்ப விஞ்ஞானத்தை பொறுத்தவரை, இங்க மனித உடலை ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுது, அந்த கட்டுப்பாடுகளுக்கான கட்டளை பிறப்பிடம் மூளை என்று சொல்லுது. சயின்ஸ் வந்து இங்க இந்த மாரி மனித உடல்ல வந்து இந்த மாரி விஷயங்களை கட்டுப்படுத்துவதற்கான கட்டளை பிறப்பிடம் வந்து மூளை இருக்குன்றத நம்முடைய அறிவியல் சொல்ல வருது. ஆனா நம்ம சாஸ்திரம் என்ன சொல்லுது? மூளை மட்டும் இருந்தா எப்படிப்பா சாத்தியமாகும்? எல்லாருக்கும் தானே மூளை இருக்கு. அப்போ ஒரு பையன் அவனுக்கும் மூளை இருக்கு. இந்த பையனுக்கும் மூளை இருக்கு. இவன் எப்படி 1 ரேங்க் வாங்குறான்? அவன் எப்படி 50வது ரேங்க் போறான்ப்பா? அவனும் மனுஷன் தான், இவனும் மனுஷன் தான். அவனுக்கும் மூளை இருக்கு, இவனுக்கும் மூளை இருக்கு. அவனுக்கு 2 கண்ணு இருக்கு, இவனுக்கு 2 கண்ணு இருக்கு. ஏதாவது வித்தியாசம் இருக்காப்பா? ஒரு வித்தியாசம் இல்லப்பா. மனிதன பார்க்கறதுக்கு ஒரே மாரி இருக்கான். அப்ப வித்தியாசம்னு எங்கேங்க? அதான் மைண்டுங்குது நம்முடைய சனாதன தர்மம். நம்முடைய சனாதன தர்மம் என்ன சொல்லுதுன்னா, சும்மா உடல வச்சு பேசக்கூடாது. வெறும் ஹார்ட்வேர மட்டும் வச்சுக்கிட்டு, நான் ஆண்ட்ராய்டு ஃபோன் வச்சிருக்கேன், ஆண்ட்ராய்டு ஃபோன் வச்சிருக்கேன்னு பெருமை அடிச்சுக்க கூடாது. அந்த ஆண்ட்ராய்டு ஃபோன்ல நீ என்னென்ன சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணி வச்சிருக்க? என்னென்ன சாஃப்ட்வேர் உனக்கு யூஸ் பண்ண தெரியும்? Google Payல பணம் அனுப்ப தெரியுமா? Flipkartல நீ ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ண தெரியுமா? அப்ப நீ ஆண்ட்ராய்டு ஃபோன யூஸ்ஃபுல்லா ஹேண்டில் பண்ண தெரிஞ்சு வச்சிருக்க. அப்ப உனக்கு ஆண்ட்ராய்டு ஃபோனுடைய பர்ப்பஸ் வந்து ஃபுல்ஃபில் ஆகுது. அப்ப யூ ஆர் எ கரெக்ட் பெர்சன் அப்படின்னு சொல்லுது சயின்ஸ். அது மாரி இங்க சாஸ்திரம் அததான் சொல்லுது. சாஸ்திரம் என்ன சொல்லுது? நீ மனித உடல மட்டும் வச்சுக்கிட்டு இருக்கிற. அதே மூளை, அதே 2 கண்ணு, அதே 2 கை, 2 காலு, மூக்கு எல்லாமே இருக்குப்பா. ஆனா வாட் இஸ் த யூஸ்? பிரயோஜனம் இல்ல. மைண்ட் அளவுல நீ அப்டேட் ஆகல. அப்ப நீ உனக்கு ஆப்ஸ் போட தெரியல. ஆப்ஸ் அப்டேட் பண்ண தெரியல. அப்போ வேஸ்ட். மனித உடல் வேஸ்ட் அப்படிங்கிறத வெளிப்படையா இங்க சாஸ்திரம் இப்படி வெட்ட வெளிச்சமா சொல்லிடுது. அப்ப நாம இங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன? இந்த பாடத்திட்டத்துடைய நோக்கம் என்ன? இந்த சாந்தோக்கிய உபநிஷத்துல தகர வித்யாவின் அடிப்படை உண்மை என்ன அப்படின்னு கேட்டா, மைண்ட் லிஃப்ட் ஆகுறது தான். மனம் உயர் பரிமாண அறிவை அனுபவமாக்குவதற்கான வாய்ப்பை உண்டாக்குவதுதான் மனித பிறவியின் மகத்துவம் அப்படிங்கிற ஒரு மகத்தான உண்மைய இங்கு சாஸ்திரம் ரொம்ப வெளிப்படையா சொல்லுது. அப்ப இப்படிப்பட்ட அந்த பௌதீக உடலை பயன்படுத்திக் கொண்டு மனதை நம்ம எப்படி உயர் பரிமாண நிலைக்கு தூக்கிட்டு போறது, அதற்கான பயிற்சிகள் என்ன, முயற்சிகள் என்ன அப்படிங்கிறது எல்லாமே நம்ம தியான முறைகள்ல பார்க்கிறோம், சொல்லிக் குடுக்குறோம். எல்லாருக்கும் அந்த பிராக்டிகல் குடுத்து அவங்கள தயார்படுத்துறோம். அப்ப இப்படி எல்லாம் தயாராகி அவரவர்களும் தன்னுடைய ஆப்ஸ் அப்டேட் பண்ண ஆட்டோமேட்டிக்கா அவங்க வந்து தானாவே அந்த உயர் பரிமாண நிலைக்கு போயிடுவாங்க. அதை யாரும் தடுக்கவே முடியாது. அதை தடுப்பதற்கான வாய்ப்புகளும் கிடையாது. ஏன்னா, அது தானாக நிகழ்கின்ற நிகழ்வு. ஆனா, அந்த நிகழ்வ நடத்துவதற்கான முயற்சியும், பயிற்சியும் நம் ஒவ்வொரு தனி மனிதனிடத்தில் இருக்க வேண்டும் என்று எங்க சாஸ்திரம் எதிர்பார்க்குது. ஏன்னா, வெறும் ஃபோன் மட்டும் தனித்தனி ஃபோன் வச்சு பிரயோஜனம் இல்ல. அதுல என்னென்ன மாரி ஆப்ஸ் லோடு பண்ணி யூஸ் பண்றோங்கிறது தான் அதனுடைய பர்ப்பஸ் ஃபுல்ஃபில் ஆகுது. அப்படிங்கிற மாரி இங்க மனிதனாக உடலை வைத்துக்கொண்டு பிரயோஜனம் இல்ல. அந்த உடலை எப்படி மனதளவில் உபயோகப்படுத்துறோம், உயர்த்துகிறோம் அப்படிங்கிறத தான் இங்க நம்முடைய முழுமைத்தன்மை இருக்கிறது என்று எங்க சாஸ்திரம் சொல்ல வருகிறது. அப்ப அந்த அடிப்படையில அந்த இறைவனை, சத்தை அடைவதற்கான பாதை என்பது பலவாறாக இருந்தாலும், அதை பயன்படுத்தத் தெரிவதின் நுணுக்கமான விஷயங்களை யார் ஒருவன் சரியாக புரிந்து கொண்டு பயன்படுத்துகிறானோ, அவன் வெற்றி பெறுகிறான் அப்படிங்கிற அடிப்படையில இங்க தகர வித்யா பல அரிதான உண்மைகளை நமக்கு இங்க உபதேசிப்பதாக பார்க்கிறோம். இன்னும் சில விஷயங்கள் இதுல கொஞ்சம் விவரமா போகும். அத நான் அடுத்த வகுப்புல சொல்றேன். முடிய போகுது. ஒரு 2, 3 வகுப்புல முடிஞ்சிரும். இந்த சாந்தோக்கிய உபநிஷத்த. ஆனா நல்ல ஒரு தெளிவுக்கு வாங்க. அதாவது இங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, நம்ம வந்து உடல் அளவுல மட்டும் மனிதனா பொறந்து பயன் இல்ல. மனதளவுல அப்டேட் பண்ண தெரிஞ்சுக்கிற அந்த வித்தைகளும் கத்துக்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு பயணம் பண்ணுங்க. அப்ப இன்றைக்கு நேரம் கருதி இந்த வகுப்பை நான் நிறைவு செய்கின்றேன். நன்றி. ஐயா ஒரு விஷயம் கேட்கலாமாங்க ஐயா? சொல்லுங்கம்மா. ஐயா நீங்க இப்போ மனதுடைய படைப்பு தான் எல்லாம் அப்படி சொல்றீங்க. இந்த உலகமானது வந்து கடவுளின் கனவு அப்படி சொல்றீங்க. அது வந்து நம்ம தியரிட்டிக்கலா நம்ம அதை வந்து இது பண்ணாலும் தியானத்தின் மூலமா நாம வந்து பண்ணிட்டே தான் இருக்கோமே ஒழிய
அது உண்மையா அது வந்து ரியலைசேஷனுக்கு கொண்டு வர்றதுக்கு ஏதாவது ஒரு இது எக்ஸாம்பிள் சொல்ல முடியுமா ஐயா? இந்த உலக வாழ்க்கை வந்து ஒரு மாயா அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கு மனசு லிஃப்ட் ஆகணும், அப்டேட் ஆகணும். அதாவது இப்ப மனசு வந்து எப்படி புரிஞ்சுகிட்டு இருக்கு? இந்த உடம்ப வந்து நான் அபிமானிக்குது. இந்த உலகத்த வந்து உண்மையா பார்த்துக்கிட்டு இருக்கு. அப்புறம் அதுல கிடைக்கிற அனுபவங்கள்லாம் எனக்கு நிகழுதுன்ட்டு இந்த மனசும், உடம்பும் அத அப்படி நம்பிக்கிட்டு உட்கார்ந்திருக்கு. அதனால இது என்ன பண்ணுது? ஒரு சுக துக்கத்த அடையுது. ஆனா, இப்ப நம்ம இது மாரி பாடத்திட்டங்கள்ல பயணம் பண்ணும்போது, இங்க இந்த மனசும், இந்த உடலும் வந்து கருவிகளா தான் இருக்கு. எதுக்கு? அந்த தூய அறிவுக்கு கருவியா இருக்கு. அப்ப அந்த தூய அறிவு எது? இறைவன். அப்ப இறைவனே என்ன பண்றான்? தன்னை பிரகாசிக்கின்ற ஒரு உபாதியாகத்தான் இந்த உடலையும், மனசையும் பயன்படுத்தி, தன்னுடைய வைபவத்த வெளிப்படுத்தி பார்க்கிற ஒரு நிலை தான் இங்க உண்மையான இறை உலகம், இறை அனுபவம், இறை அனுபூதின்னு பார்க்கும்போது, நாம இங்க என்ன பண்றோம்? இவ்வளவு நாள் வந்து நான் இப்படிப்பட்டவன், இன்னாருங்கிற மைண்ட்ல நான் மாட்டிக்கிட்டு இருந்த விஷயங்கள்ல இருந்து விடுபடணும்னா, அந்த மைண்ட அப்டேட் பண்ணும்போது தானே விடுபட முடியும். மைண்டுக்கு வந்து ஃபர்ஸ்ட் புரிய வைக்கணும்ல. அது தன்னை வந்து கமலான்னு நெனச்சுக்கிட்டு இருக்கு, அல்லது விமலான்னு நெனச்சுக்கிட்டு இருக்கு. அல்லது ஆண் பால்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா, குப்புசாமிங்குது, ராமசாமிங்குது. அப்புறம் படிப்ப வச்சுக்குது. நான் வந்து கலெக்டர்ங்குது, நான் ஜட்ஜுங்குது. அப்புறம் ஜாதிய வச்சுக்குது. நான் இந்த ஜாதி, அந்த ஜாதிங்குது. அப்புறம் மொழி, மொழிப்பற்று, அப்புறம் இனப்பற்று, மதப்பற்று. இது எல்லாம் பற்றுங்கிறது நமக்கு தெரிஞ்சா தானே விட முடியும். இல்லன்னா மனசு விடாதுல்ல. அப்ப மனசுக்கு இத பூரா டீச் பண்ணி, இத பற்றுகளிலிருந்து அதுல விடுவிக்கும்போது, நீங்க கேட்கிற அந்த கேள்விக்கான அத்தன விடையும் அந்த மனசுக்கு புரிஞ்சு, அது தன்னை தனித்துவத்தை, தன்னுடைய அகங்காரத்தை இழந்து விட்டா, மறு வினாடி அங்க மைண்ட் தான் என்ன ஆயிடுது? அந்த தூய அறிவாக பிரகாசிக்க ஆரம்பிக்குது. இங்க மைண்ட் போகுறதில்ல. மைண்ட் இல்லாமல்லாம் போகாது. அந்த மனசு வந்து அப்டேட் ஆயி அறிவா மாறிடுது. அவ்வளவுதான். அப்படிப்பட்ட ஒரு உயர் பரிமாண நிலைய அடையறதுக்கு தான் இவ்வளவு வழிகள சொல்லிக் குடுக்குது சாஸ்திரம். நல்ல அருமையான கேள்வி. புரிஞ்சுதுங்களாம்மா? புரியுதுங்க ஐயா. அடுத்தடுத்த இதுல இதோட பரிமாணங்கள் பத்தி வருவாங்க. ஆமா. இத நீங்க கொஞ்சம் கொஞ்சமா மனதுக்கு புரிதல் குடுக்கும்போது புரிஞ்சுக்குவீங்க. நீங்க யார் பேசுறீங்க? பாகீரதிங்க ஐயா. ரொம்ப சந்தோஷம்மா. நல்ல கேள்வி, அருமையான கேள்வி. இந்த தெளிவுக்கு வந்துடுங்க. அவ்வளவுதான். மனசுக்கு வந்து இந்த புரிதல குடுத்தீங்கன்னா, எல்லாத்துக்கும் பதில் கிடைக்கும். அப்ப நீங்க இந்த பாடத்துல தொடர்ந்து பயணம் பண்ணுங்க. பழைய பாடங்களெல்லாம் நம்ம பராபரம் குழுவுல படிங்க. நல்ல தெளிவு கிடைச்சிரும் உங்களுக்கு. அத்தன கேள்விக்கு அதுல பதில் ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்கும்மா. சரிங்க ஐயா. நன்றிகள். நன்றிகள்ம்மா. ஓம் தத் சத்.